ஓகே, நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜாயின் ஆகுறவங்க இடையில ஜாயின் ஆகுவாங்க. அப்ப எங்களோட 2வது ஃப்ரீ செஷன். இது வந்து எங்களோட 2வது ஃப்ரீ செஷன். இதோட உங்களோட ஃப்ரீ செஷன் முடியும். நேற்று நடந்தது 1வது ஃப்ரீ செஷன் 2026க்கு. இன்றைக்கு நடக்கிறது 2026க்கு எக்கனாமிக்ல 2வது ஃப்ரீ செஷன். இதோட உங்களோட ஃப்ரீ செஷன் முடியும். இதுக்கு பிறகு ஜாயின் பண்றவங்க பெர்மனண்டா ஜாயின் பண்றவங்க மட்டும் தான் எங்களோட கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணிடும். அப்ப அந்த டீடைல்ஸ் நான் உங்களோட குரூப்ல போடுறேன். அப்ப இந்த நான் கிளாஸை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். என்னோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால நாங்க எங்களோட சின்ன ஒன்று சொல்ல வேண்டிய விஷயம் மீது அதை சொல்லிட்டு எங்களோட பாடத்துக்குள்ளுக்கு போவோம். அப்ப நேற்று நடந்தது 1வது ஃப்ரீ செஷன். நான் அதை யூடியூப்லயும் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணினேன். நேற்று நடந்த ரெக்கார்டிங்கையும். இன்றைக்கு நடக்கிறது 2வது ஃப்ரீ செஷன். இன்றைக்கு நடக்கக்கூடிய வீடியோவையும் உங்களுக்கு நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணுவேன். அப்ப எங்களோட கிளாஸ்ல பெர்மனண்டா ஜாயின் பண்ண விருப்பமானவங்க இந்த 2 வீடியோஸையும் பார்த்துட்டு எனக்கு கன்ஃபார்ம் பண்ணினா உங்களுக்கு என்ன செய்யணும், என்னோட பெர்மனண்டா என்னோட ஒஃபிஷியல் குரூப்ல உங்களுக்கு ஜாயின் பண்ண வைக்கலும். அப்ப எங்களோட கிளாஸ்ல வந்து இப்பைக்கு பெர்மனண்டா 65 பேர் ஜாயின் ஆகிக்கிறாங்க எக்கனாமிக் கிளாஸஸுக்கு. நீங்களும் ஜாயின் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொன்னா எனக்கு இண்டிவிஜுவலா மெசேஜ் வந்து போடுது. நான் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பரையும் போடுறேன். அடுத்தது வந்து எங்களோட கிளாஸ்ல நான் நேற்றும் ஆல்ரெடி சொன்னேன். பட் இன்றைக்கு கொஞ்சம் ஞாபகம் மூட்டிட்டு போறேன். எங்களோட கிளாஸ்ல என்னென்ன விஷயம் நடக்கும், பெர்மனண்டா ஜாயின் ஆனா உங்களுக்கு என்னென்ன விஷயம் நடக்கும் என்று சொல்லி நான் சிம்பிளா சொல்லிட்டு போறேன். எங்களோட கிளாஸை நாங்க 5 பார்ட்டா உடைச்சிக்கிறோம். முதலாவது பார்ட் தியரி கிளாஸ் போகும். தியரி கிளாஸ் எவ்வளவு போனா நாங்க இந்த ஸ்டார்ட் பண்ணின யூனிட் 7 இருந்து தியரி கிளாஸ் போகும். யூனிட் 7 முடிஞ்சடிக்கே இதுக்கான பாஸ் பேப்பர் கொஸ்டின்ஸ் அண்ட் மாடல் பேப்பர் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணதுக்கு பின்னால யூனிட் 8, 9, 10, 11, 12 சொல்லி 13 பாடம் முடியும் வரைக்கும் தியரி கிளாஸஸ் போகும். அடுத்து 2 ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ரிவிஷன் 1 என்னன்னு சொன்னா யூனிட் 1ல இருந்தான ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இந்த ரிவிஷன் தியரி கிளாஸ்லாம் இல்லாம நாங்க பேப்பர்ஸோட மாதிரி பேஸ் பண்ணி இந்த ரிவிஷன் போவோம். ஜஸ்ட் நாங்க வளமையா இப்ப போற தியரி கிளாஸ் இல்லாம எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் அங்கனைக்கே நாங்க கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு அங்கனைக்கே நாங்க ஆன்சர் பண்ணி அந்த சிஸ்டத்துல தான் நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா எங்களோட ரிவிஷன் கிளாஸ் வந்து போகும். நான் 7 மணி நேரம் ரிவிஷன் கிளாஸ் ஒன்று செஞ்சுட்டு உங்க குரூப்ல மெயின் குரூப்ல நான் உங்களுக்கு ரெக்கார்டிங் ஒன்று போட்டு அதையும் பார்த்து உங்களுக்கு ஒன்று வேண்டாம். அப்ப யூனிட் 1ல இருந்து ரிவிஷன் போகும். யூனிட் 1 கம்ப்ளீட் ஆன அப்புறம் அது பேப்பரோட சேர்த்து தான் போகும். யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4 சொல்லி கிரேட் 13 உங்களோட எக்ஸாம் வரைக்கும் எவ்வளவு ரிவிஷன் பெய்த்திக்குமோ அது வரைக்கும் இந்த ப்ரோசஸ்ல ரிவிஷன் பெய்த்து கொண்டு. மூணாவது விஷயம் தான், மூணாவது பார்ட் தான் இன்னொரு ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். யூனிட் 4 செகண்ட் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிக்குது. யூனிட் 4 இருந்து அந்த யூனிட் 4 இருந்த ரிவிஷன் வந்து யூனிட் 4 உற்பத்தி செலவு கோட்பாடு, அது முடிஞ்சடிக்கை தேசிய கணக்கீடு, அது முடிஞ்சடிக்கை பேரின பொருளாதார சமநிலை, அது முடிஞ்சடிக்கை திருப்பி பணம், இப்படி 13 பாடங்கள் அதுல போகும். அப்ப அதுவும் உங்களோட எக்ஸாம்ஸுக்கு முன்னால எவ்வளவு கவர் அப் பண்ணிடுமோ அந்த விஷயம் கவர் அப் பண்ணிக்கும். அதுவும் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸோட. அதே மாதிரி வீக்லி, இதெல்லாம் வீக்லி ஒரு நாள் தியரி கிளாஸ், வீக்லி ஒரு நாள் இந்த ரிவிஷன் கிளாஸ், வீக்லி ஒரு நாள் இந்த ரிவிஷன் கிளாஸ் நடக்கும். வீக்லி இன்னொரு நாள் இன்னொரு கிளாஸ் நடக்கும், பேப்பர் கிளாஸ். இந்த பேப்பர் என்று சொல்றது எம்சிக்யூ பேப்பர் தான் நீங்க நடக்கும். எம்சிக்யூ சொல்லக்குள்ள நாங்க ஆல்ரெடி போன கிளாஸ்ல இன்ஃபார்ம் பண்ண நேற்றும் 2000 எம்சிக்யூ சொல்லக்கூடிய ஒரு புக்லெட் அடுக்கி வச்சுக்கிறோம். 2000 எம்சிக்யூ. அப்ப அந்த புக்லெட்ல 1000 எம்சிக்யூ. அப்ப அந்த 1000 எம்சிக்யூ தான் நான் 2025 உங்களோட மெயின் குரூப்ல போட்டு நிறைய கொஸ்டின்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் வந்துருந்துச்சு. அப்ப அந்த கொஸ்டின்ஸ் டிஸ்கஷன் வந்து எவ்ரி வீக் வந்து நடக்கும். என்னோட பேப்பர் கிளாஸ் டிஸ்கஷன் வந்து நடக்கும். இது இல்லாம எக்ஸ்ட்ரா மந்த்லி ஒரு செஷனும் வீக்குக்கு 2 வீக்குக்கு ஒரு செஷன் நடக்கும். இதெல்லாம் டெய்லி, இதெல்லாம் எவ்ரி வீக் நடக்கிற விஷயம். இந்த 4 செஷனும் எவ்ரி வீக் நடக்கிற விஷயம் தான் இந்த 4 செஷனும். அப்ப ஒவ்வொரு வீக்கும் இந்த 4 செஷனும் நடக்கும். மொத்தம் ஒரு வீக்குக்கு 4 கிளாஸ், இந்த 4 கிளாஸ் கட்டாயம் நடக்கும். இது இல்லாம மந்த்லி ஒரு எக்ஸ்ட்ரா விஷயம் நடக்கும். மந்த்லி ஒரு நாள் ஃப்ரீ செமினார் நடக்கும். ஒரு நாள் ஃப்ரீ செமினார். அது என்னன்னு சொன்னா இங்க நாங்க எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணினோம். நாங்க வேறையா செப்பரேட்டா பார்ட் 2 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்றது. இங்கேயும் நாங்க பார்ட் 2 டிஸ்கஸ் பண்றோம் ஒரு விஷயம்ல. இங்கேயும் டிஸ்கஸ் பண்றோம். இங்கேயும் மாடல் பேப்பர், பாஸ் பேப்பர் எல்லாம் டிஸ்கஸ் பண்றோம். அது இல்லாம எக்ஸ்ட்ரா பேப்பருக்காக வேண்டி மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு செமினார் வீக்குக்கு ஒரு நாள் நடக்கும் எங்கட பேப்பர் கிளாஸ்ல. அது வந்து வீக்கு மந்த்லி ஒரு நாள் சம்பூர்ணமா பெர்மனண்டா ஜாயின் ஆனவங்களுக்கு ஃப்ரீயா நடக்கும். அது இல்லாம 2 வீக்குக்கு ஒருக்கா
ஒரு கிளாஸ் நடக்கும், டீ டைம் செஷன் சொல்லி டீ டைம் சொல்லி ஒரு செஷன் நடக்கும். அது ஈவினிங் டைம்ல 1 hour நடக்கும். வந்து 1 hour வந்து எப்படின்னு சொன்னா உங்களுக்கு எங்களோட பேப்பர்ல சம்டைம்ஸ் சில விளங்காத சொற்களுக்கு விளக்குகன்னு சொன்னா எப்படி கொடுக்கணும்னு தெரியும் நிறைய பேருக்கு, சுருக்குகன்னு சொன்னா எப்படி ஆன்சர் பண்ணணும்னு தெரியும். சோ அப்படிப்பட்ட கொஸ்டின்ஸுக்கு நாங்க எப்படி ஆன்சர் பண்ற, ஒரு கொஸ்டின்ஸ் எப்படி விளங்கெடுக்கிற, ஒரு பேப்பர் எப்படி அணுகுமுறை பண்றேன்னு சொல்லி அதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நாங்க ஒவ்வொரு செகண்ட் 2 வீக்கு ஒருக்கா நடத்துறோம். அப்ப இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி நடந்து கொண்டிருக்கும். இந்த கிளாஸஸ் எல்லாம் நடக்கிறது நைட் 8 to 10 சொல்லக்கூடிய டைமுக்குள்ளுக்கு எல்லா கிளாஸஸுக்கும் முடிய போல உங்களுக்கு அடுத்த நாள் மார்னிங் குள்ளுக்காக எல்லா கிளாஸஸுக்குமான ரெக்கார்டிங் உங்களோட ஒபிஷியல் குரூப்ல பேமெண்ட் ஜாயின் ஆனவங்களுக்கு மட்டும் கிடைக்கும். அப்ப இது எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்க மந்த்லி பே பண்ண வேண்டிய அமௌண்ட் இது வந்து கிட்டத்தட்ட 16 கிளாஸஸ் மந்த்லி இதுல நடக்கும். இதுல எக்ஸ்ட்ரா ஒரு செமினார், இதுல 2 விஷயம், கிட்டத்தட்ட மொத்தம் செமினார்ஸ் சேர்த்து 20 கிளாஸஸ் உங்களுக்கு மந்த்லி நடக்கும். இந்த 20 கிளாஸஸுக்கும் நீங்க மந்த்லி பே பண்ண வேண்டிய அமௌண்ட் 1500 தான். இது இல்லாம நாங்க செப்பரேட் டியூட் செட் நாங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி நவம்பர் 30 இஷ்யூ பண்றதுக்கு ரெடி ஆகிக்கிறோம். அப்ப இதான் எங்களோட கிளாஸ் டீடைல்ஸ். அப்ப நேற்றும் ஃப்ரீ கிளாஸ் நடந்த இது தொடர்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு தான். அப்ப இதுல ஏதாச்சும் ஜாயின் பண்ண உங்களுக்கு விருப்பமாக இருந்தா 0767397 445 சொல்லக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டா உங்களுக்கு ஜாயின் பண்ணி இதன் ஊடாக உங்களுக்கு கடைசி வரைக்கும் எங்களோட வந்து ஏ என்று சொல்லக்கூடிய ரிசல்ட்ஸை உறுதிப்படுத்திக் கொள்ள இருக்கும். ஓகே, அப்ப இதான் எங்களோட கிளாஸ் டீடைல்ஸ், கிளாஸ் இன்ஃபர்மேஷன்ஸ். அப்ப பெர்மனண்டா ஜாயின் ஆனவங்களுக்கு இல்லாட்டி ஒபிஷியல் இதுக்கு பிறகு கண்டினியூஸா ஜாயின் பண்ண விருப்பமானவங்களுக்கு இந்த டீடைல்ஸ் ஒண்ணுமெண்டா உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ள. சரி, அப்ப இன்றைய செஷனுக்கு நாங்க போவோம். நாங்க நேத்து டிஸ்கஸ் பண்ணா, நான் நேத்து மைண்ட் மேப் ஷோர்ட்டா தான் போட்டேன். இன்றைக்கு கிளியரான ஒரு மைண்ட் மேப் கொண்டு தான் நான் போன கிளாஸ் என்ன மாதிரி ஒவ்வொரு கிளாஸ் முடியக்குள்ள மைண்ட் மேப் கொண்டு தருவேன். அந்த மைண்ட் மேப் தாராளமா போதும் உங்களோட எக்ஸாம்ஸுக்கு மொதாண்டு இல்லாட்டி எக்ஸாம்ஸுக்கு வீக் ரிவிஷன் பண்றதுக்கு. நீங்க டேர்ம் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணாலும் ஓகே, ஃபைனல் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணாலும் ஓகே. ஏன்னா ஃபைனல் எக்ஸாம்ஸ் மொத்த பாடத்தை ரிவிஷன் பண்ணி கொண்டிருக்கலாம் அந்த எக்ஸாம் மொதாண்டு. அப்ப உங்களுக்கு ஷார்ட் நோட்டு மாதிரி டைம் எடுத்துக்கொண்டிருக்கலாம். அப்ப உங்களோட வேலையை இலகுபடுத்துறதுக்காக மைண்ட் மேப் கொண்டு கிரியேட் பண்ணிதாரு. அந்த விஷயத்தை நீங்களோட கோப்பியில நோட் அவுட் பண்ணிக்க வேண்டாம். அதுதான் நம்மளோட பெஸ்ட் ஷார்ட் நோட். அந்த விஷயத்தை நீங்க எக்ஸாம் முதண்டு பார்த்துட்டு போனா மொத்த பாடமும் திருப்பி கிளியர் ஆன மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆன முறையில உங்களுக்கு எக்ஸாம் செய்ய. சரியா? அது போல நேற்று கிளாஸ்ல உங்களுக்கு எழுதின நோமலா இன்றைக்கு கொஞ்சம் டீப்பா கலர்ஃபுல்லா நாங்க எழுதுவோம் இன்ஷா அல்லாஹ். சரியா? அப்ப இதுதான் எங்களோட கிளாஸ் டீடைல்ஸ். அப்ப நாங்க இன்னைக்கு பாடத்துக்கு போவோம். நேற்று நாங்க டிஸ்கஸ் பண்ணினது 7.1 தேர்ச்சி மட்டம் 7.1 பணம் என்றா என்ன, பணத்தினுடைய வரலாறு எப்படி இருக்குது, ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் நாங்க இதை டிஸ்கஸ் பண்ணினோம். சேம் டைம் பணத்தினுடைய மெயினான ஆக்டிவிட்டிஸ், பணம் ஏன் இதுவரைக்கும் ஃபெயிலியர் ஆகாம சக்சஸ்ஃபுல்லான ஒரு டூலாக இருக்குது, இதுக்கு முதல் இருந்த பொருளாதாரம் எல்லாம் ஏன் ஃபெயிலியர் ஆன, அந்த ஃபெயிலியருக்கு பணம் கொடுத்த ட்ரீட் என்ன, பணம் என்ன நிறைய விஷயம் ட்ரீட் கொடுத்திருக்குது, எப்படி பணம் ட்ரீட் கொடுத்திருக்குது, அந்த ட்ரீட் கொடுக்கிறதுக்கு பணம் அந்த வேலையை செய்யறதுக்கு பணத்துக்கே நீக்க வேண்டிய ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் சிறப்பு தன்மைகள் என்னன்னு சொல்லி போன கிளாஸ்ல நாங்க டிஸ்கஸ் பண்ணினோம். இந்த கிளாஸ்ல நாங்க டிஸ்கஸ் பண்ண போறது பணத்தினுடைய வகைகளும் அடுத்து நாங்க டிஸ்கஸ் பண்ண போறது பணக்கேள்வி. நிறைய பேருக்கு கஷ்டமான விஷயம். நீங்க கிரேட் 13ல கேட்டு பாருங்க, நிறைய பேர் விலங்கெடுக்காத விஷயம் இதுதான். எங்களுக்கு கிரேட் 12 இருக்கக்கூடிய கேள்வி நிரம்பல் கோட்பாடு சிம்பிளா பாடமாக்கி செய்ய விளங்காவுத்தருக்கு செப்டர் விலங்கல்லன்னு சொன்னா இந்த மாடல் தான் இப்படிதான் வருதுன்னு சொல்லி எங்களுக்கு நினைவு வச்சு செய்யணும். ஆனா இந்த கிரேட் 13 இருக்கக்கூடிய விஷயத்த நாங்க விலங்கெடுத்தினா மட்டும்தான் செய்யணும். எல்லாம் செய்யறது கஷ்டம். இல்லாட்டி கொஸ்டின்ஸ மாத்தி கேட்டோம்னா ஆன்சர் பண்ணிக்கூட கஷ்டம் பார்ட் 2 எல்லாம். அப்ப அந்த டீப்பான பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகிற இடம் தான் இந்த பணம் என்ற பாடம். அதுலயுமே இந்த பண கேள்வியின் இடத்துல தான் ஸ்ட்ரக் ஆகுற. அப்ப இந்த ஸ்டார்ட் ஆன இந்த பாயிண்ட்ல இருந்து நீங்க சரியாக 13 விலங்கெடுக்காட்டி உங்களுக்கு பார்ட் 2ல நிறைய இடத்துல மாட்ட வேண்டியும். அதனால இந்த பாடம் பண கேள்வியில உங்களுக்கு கிளியரா விளங்கி இருந்தா மட்டும்தான் இந்த சாப்டரை செய்ய இயலும். ஓகே, நாங்க அதையும் இன்ஷால்லா இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்ப ஃபர்ஸ்ட் நாங்க பணத்தினுடைய வகைகளை பேசிட்டு வருவோம். என்னென்ன வகையான பணம் இருக்குது சரி. இப்ப உங்களுக்கு சம்டைம் டவுட் ஒன்று வரையில பணத்துல நிறைய வகை இருக்குதா, இல்ல நீங்க சம்டைம் 13 விஷயத்த தொட்டே இல்லாட்டி இதுதான் ஃபெஸ்ட்டுக்கு நீங்க பணம் பாடத்தை படிக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சம்டைம் நீங்க நினைச்சிக்கும் பணத்தினுடைய வகைன்னு சொன்னா 5000 ரூபாத்தால் ஒரு வகையாக இருக்கும், 1000 ரூபாத்தால் ஒரு வகையாக இருக்கும், புதுசா அறிமுகப்படுத்தின 2000 தால் ஒரு வகையாக இருக்கும் நிறைய பேர் திங்க் பண்ணிப்பீங்க. சரியா? அப்ப இது எல்லாத்துக்கும் சேர்த்து நாங்க சொல்றது ஒரு வகை தான். இதெல்லாம் சேர்த்து நாங்க சொல்ல ஒரு வகை. இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகை அல்ல, இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு வகை.
அப்ப டவுட் ஒன்று வரையிலும் அப்ப மத்த வகைகள் என்ன? இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகை இல்லாட்டி பணத்தினுடைய வகைகள் என்று சொன்னா மத்த இதுல எப்படி வகை வரையிலும் நாங்க வேற யூஸ் பண்றோம் இல்லையே. நார்மலா ஒரு ப்ராடக்ட வாங்குறேன்டா, ஒரு டிஷர்ட்டை வாங்குறேன்டா, ஒரு ஷர்ட்டை வாங்குறேன்டா, ஒரு சாப்பாட்டை வாங்குறேன்னு சொன்னா நாங்க இந்த விஷயங்களை தான் கொடுப்போம். எங்கட பார்வையில் இது மட்டும்தான் பணமாகிக்குது. வேற ஒரு விஷயத்தை நாங்க யூஸ் பண்றோம்ல. ஒரு மார்க்கரை கொடுத்து ஒரு ஷர்ட்டை வாங்கலாம், ஒரு மார்க்கரை கொடுத்து மார்க்கரோட வெளியீடுக்கான ஒரு ப்ராடக்டை வாங்கலாம், ஒரு ஒயிட் போர்டு கொடுத்து ஒயிட் போர்டை வெளியீட்டுக்கான ஒரு ப்ராடக்டை வாங்கலாம், இல்லாட்டி கல்வின்னு சொல்லக்கூடிய சேவையை கொடுத்து இந்த சேவைக்கு ஏற்ற வெளியீடான ஒரு அவுட்புட்டை வாங்கலாம். அப்ப இது ஒண்ணும் பண பரிமாற்றத்துக்கு உதவி செய்யறல்ல. அப்ப எங்கட பார்வையில பரிமாற்றத்துக்கு உதவி செய்யறது இவர் மட்டும்தான் ஆக இன்று கொண்டிருக்கிறோம். அதனாலதான் நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் இது மட்டும் தான் பணம் என்று நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம். எங்களோட மைண்ட் எது மட்டும் முடக்கிக்கிறோம்னு சொன்னா நாங்க டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய இந்த தாள் சில்லறை நாணயங்கள் மட்டும் தான் பணம் என்று நினைச்சு கொண்டிருக்கிறோம். இதனால்தான் பணத்தினுடைய வகைகள் நடிகை மோஸ்டா நாட்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும் இப்படிதான் பணத்தினுடைய வகைகள் ஈக்கும் என்று சொல்லி. பணத்தினுடைய வகை என்று சொல்றது, பணத்தினுடைய வகை என்று சொல்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாங்க நேத்து 4 கருமத்தை நாங்க நேத்து பேசினோம். நேத்து நாங்க 4 கருமம் பேசினோம். 4 கருமம், அதாவது பணம் செய்யக்கூடிய 4 வேலையை பேசினோம். முதலாவது தெளிவா சொல்லித்தந்தேன். முதலாவது வேலை பரிமாற்று ஊடகம். பணம் என்று சொல்றது ஒரு பரிமாற்று ஊடகம், பெஸ்டான ஒரு டிரான்சாக்சன் டூலாக டிரான்சாக்சன் மீடியாவா. ரெண்டாவது பணத்தினுடைய முக்கியமான ஒரு ஆக்டிவிட்டி தான் சேமிப்பு ஊடகம். இதை நம்மளுக்கு தெளிவாக விளங்கப்படுத்து. டவுட் இருக்கிறவன் கட்டாயம் ரெக்கார்டிங் இது பாருங்க. மூணாவது நான் உங்களுக்கு சொல்லி தந்த விஷயம் தான் கணக்கீட்டு அலகு, அக்கவுண்டிங் யூனிட். பணம் என்று சொல்றது ஒரு கணக்கீட்டு அலகாக தொழிற்படும். நாலாவது பிற்போடப்பட்ட கொடுப்பனவு ஊடகமாக பணம் தொழிற்படும். அவங்க 4 ஆக்டிவிட்டிஸையும் செய்யற ஆள் தான் பணம். 4 ஆக்டிவிட்டிஸையும் செய்யற ஆள் தான் பணம். 4 ஆக்டிவிட்டிஸையும் செய்யற ஆள் தான் பணம். நீ நல்லா நினைச்சுக்கோங்க. பணத்தினுடைய வகைகளும் இந்த டாபிக்ஸும் இடையில ரிலேட்டிவ் ஒண்டிக்குது, தொடர்பு ஒண்டிக்குது. எப்படின்னு சொன்னா இந்த 4 ஆக்டிவிட்டிஸும் செய்யற ஆள்தானே நாங்க பணம் என்று சொல்றோம். 4 ஆக்டிவிட்டிஸும் செய்யற ஆள் தானே பணம் என்று சொல்றோம். அப்ப இந்த 4 ஆக்டிவிட்டியில ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டிய கிளியரா விளங்க எடுக்கணும். 4 ஆக்டிவிட்டியில ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டிய, இல்லாட்டி மேக்சிமம் ஒரு 2 ஆக்டிவிட்டிய, இல்லாட்டி மேக்சிமம் ஒரு 3 ஆக்டிவிட்டிய, இல்லாட்டி மேக்சிமம் ஒரு 4 ஆக்டிவிட்டிய பெர்ஃபெக்ட்டா செய்யறாருன்னு சொன்னா. கிளியரா விளங்கணும். பெர்ஃபெக்ட்டா செய்யறாருன்னு சொன்னா, பெர்ஃபெக்ட்டா செய்யறாருன்னு சொன்னா, சேம் டைம் பெர்ஃபெக்ட்டா செய்யறாருன்னு சொன்னா, சேம் டைம் இந்த 4 ஆக்டிவிட்டிஸையும் அல்லது ஒரு ஆக்டிவிட்டிஸையும் பெர்ஃபெக்ட்டா செய்யற அந்த ஊடகம், அந்த விஷயம் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருந்தா அந்த விஷயம் ஒரு பணத்துக்குள்ளுக்கு எடுக்க இயலும். விளங்கினா விஷயம் சிம்பிளான விஷயம், ராக்கெட் சயின்ஸ் அல்ல, ஈஸியா விளங்க எடுக்கமான விஷயம். அப்ப இந்த 4 கர்மம் பரிமாற்று ஊடகம், சேமிப்பு ஊடகம், கணக்கீட்டழகு, பிற்போடப்பட்ட கொடுப்பன ஊடகம். இந்த 4 ஆக்டிவிட்டிஸ்ல ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டிய இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பெர்ஃபெக்ட்டா செய்யறாருன்னு சொன்னா அதே விஷயத்த எல்லாரும் ஏற்றுக்கொள்றாங்க, யாரும் ரிஜெக்ட் பண்றதுக்கு ரெடி இல்ல. இந்த விஷயம் மக்களோட தொடர்புபட்ட விஷயம் தானே. பரிமாற்று ஊடகம் என்று சொல்றது எனக்கு மட்டும் நான் செஞ்சு கொள்ளலாம். நான் இன்னைக்கு செய்கிறேன்னு சொன்னா பரிமாற்று செய்ய இன்னொரு ஆள் தேவை. அப்ப நான் இவருக்கு கொடுக்க இவர் ரிஜெக்ட் பண்றாரு இல்ல, அதை ஏற்றுக்கொள்றாரு ஆகிறாரு. நம்ம பணத்தை கொடுத்தா ரிஜெக்ட் பண்றல. அதனால பணம் என்றது ஒரு வகையா சொல்லியிருந்தாங்க. 5000 1000 2000 கொடுத்தா யாரும் ரிஜெக்ட் பண்றல. அதனால எங்களுக்கு தெரியும் இது தெளிவான பணம் எங்களுக்கு தெரியும். ஆனா பணத்தினுடைய வகைகளை பேசக்கொள்ள இது மட்டும் இல்ல, நிறைய வகையான கூறுகள் இருக்குது. அதான் உங்களுக்கு சொல்லவாரு. அப்ப அந்த கூறுல ஒரு கூறு நான் இவருக்கு கொடுக்கிறேன், இந்த சட்ட பணம் இல்லாம வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்த கொடுக்கிறேன். ஆனா அதை வாங்குறதுக்கு இவர் ரிஜெக்ட் பண்றாரு இல்ல, ஏற்றுக்கொள்றாரு, ஓகே தாங்க அக்செப்ட் பண்ணி கொள்றாரு. அப்படி ஒரு விஷயமாக இருந்தா மட்டும்தான் அத பணத்தினுடைய வகைக்குழுக்கு கொண்டு சேர்க்க இயலும். சம்டைம் பாஸ் பேப்பர்ல கேட்டு இல்ல, பட் உங்களோட பேப்பர்ல கேட்கலாம். பணத்தினுடைய வகையாக ஒரு கூரை நீங்க அங்கீகரிக்க வேண்டாம், ரெகக்னைஸ் பண்ணணும்னு சொன்னா பணத்துக்கு அந்த கூறுக்கு இல்லாட்டி அந்த ஊடகத்துக்கு இல்லாட்டி அந்த சொத்துக்கு பிரதானமான பண்புகள் என்னன்னு சொல்லி கேட்கலாம். முதலாவது பண்பு தான் என்னன்னு சொன்னா எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு டூலாக இருக்கணும். ரெண்டாவது பண்பு தான் இந்த 4 கருமத்துல ஏதாச்சும் ஒரு கருமத்தை பெர்ஃபெக்ட்டா செய்யறவராக இருக்கணும். நாளையும் செஞ்சா இன்னும் பெட்டர், நாளையும் செய்யணும்டா பெட்டர். அப்படி இல்லாட்டி ஒன்றை சரி பெர்ஃபெக்ட்டா செய்யணும்டா அந்த 2 பண்புகளை மினிமம் பெற்றிருந்தா போதும் அந்த கூறு பணத்தினுடைய வகையாக வரும்.
அந்த ஒரு டூல் பணத்தினுடைய வகையாக வரும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் எடுக்கிறேன். இந்த மார்க்கர் என்று சொல்லக்கூடிய விஷயம். இப்ப நான் இப்ப நீங்க கிளாஸ் படிக்கிறீங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி 1500 தானே ஃபீஸ் உங்களுக்கு பெர்மனண்டா ஜாயின் ஆனா, அப்ப நீங்க 1500 நீங்க தந்தீங்கன்னு சொன்னா நான் எக்ஸெப்ட் பண்ணிக்கொள்வேன். ஓகே, நான் 1500 பண்ணிக்கிறாரு, இவரை நாங்க ஒபிஷியல் குரூப் எட் பண்ணோம், பெர்மனண்டா கிளாஸ் சொல்றோம், நாங்க அங்கீகரிக்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா இதே மாதிரி நீங்க என்ன செய்றீங்கன்னா 1500க்கு வெளியீடான ஒரு ப்ராடக்ட் எனக்கு தாரீங்க, ஒரு ப்ராடக்ட் எனக்கு தாரீங்க. அப்ப அந்த ப்ராடக்ட நான் என்ன செய்யறேன்ல, உதாரணமே நீங்க 1500க்கு தேவையான ஏதாச்சும் ஒச்சோடு தாரீங்க, 1500 பெருமதியான ஒச்சோடு தாரீங்க. நீங்க சொல்றீங்க ஒச்சோடு தாரீங்க, இந்த மாச கிளாஸ எனக்கு ஜாயின் பண்றதுக்கு சந்தர்ப்பம் தாங்கன்னு கேக்குறீங்க. அப்ப இங்க நீங்க பெர்மனண்டா காசு தந்தீங்க, ஆனா இதை நான் ஏற்றுக்கொண்டேன், இது ஓகே. ஆனா ஒச்சொடு தாரீங்க, இதை நான் ஏற்றுக்கொள்றதுக்கு ரெடி இல்லை. ஏன்னா இது தனிப்பட்டவங்களுடைய விருப்பத்திலே இருக்குது. இது பொதுவா எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளுது, யாரும் ரிஜெக்ட் பண்றல. ஆனா இது ரிஜெக்ஷனுக்கான ஆப்ஷன் செய்யுது, எனக்கு விருப்பம் இல்லாட்டி ரிஜெக்ட் பண்ணிடும். ஆனா இது யாரும் ரிஜெக்ட் பண்றது இல்லை. பணம் என்று சொன்னா பொதுவா எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கணும். அப்ப இங்க நான் இது ஏற்றுக்கொள்ளாம ரிஜெக்ட் பண்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அப்படி ரிஜெக்ட் பண்ணினா இது எதுக்குள்ளுக்கு வராது, இந்த குவாலிபிகேஷனை பூர்த்தி செய்யாது. பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று சொல்லக்கூடிய குவாலிபிகேஷனை பூர்த்தி செய்யாது. அப்ப எங்களுக்கு என்ன செய்யணும், ஒச்சென்றது ஒரு சாதாரணமான கடிகாரம் என்றது ஒரு பணத்தினுடைய வகையாக வராது எனக்கு அடிச்சு சொல்லு. இது ஏற்றுக்கொள்ளப்படுறல்ல. அப்ப இப்ப சாதாரண எல்லா பண்ட ஒச் மட்டும் எல்லா பண்ட வகைகளும் இப்படிதான். பொதுவா ஒரு பண்டம் என்று சொன்னா எல்லா பொருட்களும் இதுக்குள்ளுக்குதான் ஒரு ஏற்றுக்கொள்றது இல்ல. இது தனிப்பட்டவங்களுடைய விருப்பத்தை பொறுத்து. நீங்க ஒரு டி ஷர்ட்டை தாரீங்க, நீங்க ஒரு ஷர்ட்டை தாரீங்க, இந்த 1500 பெருமதியான வெளியீடுடைய எனக்கு என்ன செய்யுது, கிளாஸ படிச்சு தாங்கன்னு சொல்லி. ஆனா நான் ஏற்றுக்கொள்றதும் ஏற்றுக்கொள்ளாம இதுவும் ஏண்ட விருப்பம். அப்படி ஏண்ட விருப்பத்தால ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டாம், அது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுக்குள்ள எடுக்கலா. தனிப்பட்டவனுடைய விருப்பம் என்றது வேற, பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்றது வேற. தனிப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையில தான் அதை ஏற்றுக்கொள்ளல் நடக்கும் என்று சொன்னா, அப்படிப்பட்ட சொத்து, அப்படிப்பட்ட அந்த விஷயம் எங்களுக்கு எதுக்குள்ள எடுக்கலா, பணத்தினுடைய கூறுகளுக்குள் எடுக்கலா. ஐ திங்க் இந்த விஷயம் கிளியர் நினைக்கிறேன். அப்ப இந்த மாதிரி எந்த பொருளும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பண்பு இல்லாததுனால பணத்தினுடைய வகைகளுக்கு வராது. அவ சிம்பிளா இது பெருசா திங்க் பண்ணிக்கலாம். பொதுவாக பணத்தினுடைய வகைகளுக்கு வராமல் இந்த ரெண்டு கண்டிஷனும் பூர்த்தியாக ஈக்குவல் பண்ணதை விலங்கு எடுத்துக்கொண்டா ஓகே, சரியா? அப்படி இருந்தா எங்களுக்கு பணத்தினுடைய வகைகளாக எடுக்கும். அப்படி இல்லாட்டி பணத்தினுடைய வகைகள் இருந்து எனக்கு ரிஜெக்ட் பண்ணி. அப்ப இப்படி இந்த ரெண்டு குவாலிபிகேஷனையும் பூர்த்தி செஞ்சு, அதாவது இந்த 4 வேலையில ஒரு வேலையாச்சு பெர்ஃபெக்டா செஞ்சு எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று சொல்லக்கூடிய வேலையை பெர்ஃபெக்டா செஞ்ச 5 வகையான பணத்தை பொருளியல் அறிஞர்கள் கண்டெடுத்துக்கிறாங்க. அவங்க கண்டெடுத்துக்கிறாங்க இந்த வேலையை செஞ்சது வெறும் 5 வகையான கூறுகள் மட்டும்தான். அவ 5 வகையான டூல் இந்த பெர்ஃபெக்டான வேலையும் செஞ்சுக்குது, பொதுவா ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் இருக்குது. அதனாலதான் பணத்தினுடைய வகைகளாக நாங்க 5 விஷயங்களை பேசுறோம். நீங்க பிசினஸ்ல படிச்சிருக்கீங்கன்னு சொன்னா பிசினஸ்ல பணத்தினுடைய வகைகள் 4 தான் பேசிப்பீங்க. பிசினஸ் அதாவது யூனிட் 7ல பிசினஸ் பாடத்துல பணம் என்று சொல்லி ஒரு பாடமே. அப்ப அந்த பணம் என்று சொல்லக்கூடிய பாடத்துல நீங்க பணத்துக்கு 4 வகை தான் படிச்சிருப்பீங்க. ஆனா இங்க எக்கனாமிக்ல அந்த 4 5ஆக்கி விரிவாக்கி படிச்சுதான். அப்ப இங்க 5 வகையான டூல ஒரு அந்த 5 வகையும் நல்லா நினைச்சுக்கணும், 5 வகையும் இந்த 4 கருமத்துல ஏதாச்சும் ஒரு கருமத்தை பெர்ஃபெக்டா செய்யுது, அதே மாதிரி எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்குது. அதனால இந்த விஷயம் பணத்தினுடைய வகைகளுக்குள்ள வரும். 5 விஷயமும் பணத்தினுடைய வகைகளுக்குள்ள வரும், சரியா? அப்ப நாங்க அதை ஒவ்வொன்றையா பார்ப்போம். அதை ஒவ்வொன்றையா நாங்க பார்ப்போம், பணத்தினுடைய வகைகளுக்கு எது வரும் என்று சொல்லி விஷயம். அப்ப அதுல முதலாவது வகைத்தான் சட்ட பணம் என்று சொல்லக்கூடிய விஷயம், லீகல் மணி. சட்ட பணம் என்று சொல்லக்கூடிய விஷயம். நாங்க எதை பணம் என்று விலங்கெடுத்துகிறோமோ, என்ன விஷயத்தை நாங்க பணம் என்று சொல்லி காண்றோமோ அந்த பணத்தை தான் நாங்க சொல்லுவோம் சட்ட பணம், லீகல் மணின்னு சொல்லுவோம். எந்த விஷயத்த நாங்க பணமா நினைச்சிப்போமோ, எந்த விஷயத்த நாங்க பணம் என்று சொல்லி இது வரைக்கும் விலங்கெடுத்திப்போம், எக்கனாமிக் படிச்சு இல்லாதவங்க, அந்த விஷயத்துக்கு தான் நாங்க சொல்லுவோம் சட்ட பணம். உதாரணமா நாங்க நம்ம சொன்ன மாதிரி நாங்க அடிக்கடி யூஸ் பண்ற எங்களுக்கு விளங்குகிற விஷயம் பணம் என்றது இந்த 5000 ரூபாய்த்தால், இந்த 2000 ரூபாய்த்தால், இந்த 1000 ரூபாய்த்தால், இதுதான் சட்ட பணம். அவனை சட்ட பணம் என்று சொல்றது ஏன் நாங்க இதுக்கு சட்ட பணம் என்று சொல்றோம் என்றா, ஏன் இது நாங்க சட்ட பணம் என்று சொல்றோம் என்றா, லீகல் மணி என்று சொல்றதுக்கான ரீசன் இது சட்ட ரீதியில அங்கீகரிக்கப்பட்ட பணம். இந்த பணம் சட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்குது. கவர்மெண்டா பாருங்க, நான் கவர்மெண்டா ப்ரூஃப் காட்டுறேன்.
சரியா? நேற்று காட்டின அதே சல்லியை காட்டுறேன், கவர்மெண்ட் ஆஃப் ப்ரூஃப் காட்டுறேன் உங்களுக்கு. எனக்கு குறிப்பிட்டு வச்சுக்கிறேன், இது இந்த இடத்துல சிங்களத்துல குறிப்பிட்டு வச்சுக்கிறான். அப்ப இந்த விஷயம் என்ன சொல்லுதுன்னு சொன்ன, எல்லா சட்ட பணத்திலும் இந்த விஷயம் குறிப்பிட்டு நீங்க பாருங்க, எல்லா சட்ட பணத்திலும் இந்த விஷயம் குறிப்பிட்டு வச்சுவான். அதை வச்சுதான் நாங்க சொல்றது சட்ட பணம் என்று சொல்றேன். சட்ட பணம் என்று சட்டம் என்று சொன்னா என்ன? சட்டம் என்று சொன்னா பொதுவா எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கும். பொதுவா எல்லாரும் அந்த நடைமுறைக்கு வரணும், சட்டம் என்று சொல்ற விஷயம். அப்ப இந்த பணத்துல நான் சொன்ன இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிற விஷயமும் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிற விஷயமும் அதே விஷயம் தான். இந்த நாட்டுக்குழுக்கு நடக்கக்கூடிய எல்லா இடத்துலையும், அதாவது நாடு ஸ்ரீலங்கா எடுத்தா, ஸ்ரீலங்கா தானே இந்த வடிவில் தானே ஸ்ரீலங்காய்க்கு. அப்ப ஸ்ரீலங்கா உள்ளுக்கு எந்த இடத்துல வைத்து இந்த 20 ரூபா கொடுத்தாலும் எக்செப்டபிள், ஏற்றுக்கொள்ளப்பட்டதுதான். நான் போய் யாழ்ப்பாணத்துல போய்த்து 20 ரூபா கொடுத்து சாமான் எடுக்கிறேன், அங்கேயும் கட்டாயம் ஏற்றுக்கொள்ளணும். நான் போய் திருகோணாமலையில போய் 20 ரூபா கொடுக்கிறேன், அங்கேயும் கட்டாயம் ஏற்றுக்கொள்ளணும். நான் போய் காலில போய் 20 ரூபா கொடுக்கிறேன், அங்கேயும் கட்டாயம் ஏற்றுக்கொள்ளணும். நாங்க இது கொழும்புல கூட போய் 20 ரூபா கொடுக்கிறேன், அங்கேயும் கட்டாயம் ஏற்றுக்கொள்ளப்படுவோம். அப்படி எந்த பணத்துல, அந்த பணத்துல எந்த பிரச்சனையும் இல்ல, ஃபேக் மணியும் இல்ல, தெளிவா விளங்குது இது ஸ்ரீலங்காவில் அச்சடிக்கப்பட்ட சட்ட ரீதியான பணம் என்று சொல்லி. அப்படி அச்சடிக்கப்பட்ட பணத்தை யாராச்சும் ஒருத்தர் எந்த ரீசனும் இல்லாம ரிஜெக்ட் பண்ணுவாருன்னு சொன்னா, எங்களுக்கு நிதி பிரமாண சட்டத்தை கீழால அவங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்க. அப்படி இல்லாம 5 ரூபா காசு இல்லாம 50%, 10%, இது பொதுவா நடைமுறையில் இந்த மாதிரி நிறுவனங்களை ரிஜெக்ட் பண்றதுக்கான அனுமதி ஸ்ரீலங்கால இருக்குது. ஆனா இந்த பணத்தை அனுமதிக்கப்பட்ட பணம், ஃபேக் மணி இல்லாம, அதே மாதிரி சம்டைம்ஸ் போட்டோ காப்பி அடிச்சு ஃபேக் மணி எல்லாம் அடிச்சு வச்சுப்பான். அப்படிப்பட்ட பணம் இல்லாம ஸ்ரீலங்கால சட்ட ரீதியாக அச்சடிக்கப்பட்ட, சென்ட்ரல் பேங்கினூடாக அச்சடிக்கப்பட்ட அந்த பணம் ஸ்ரீலங்கால எல்லா இடத்திலையும் டிரான்சாக்சன் பண்ணிடும். அப்படி யாராச்சும் ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளலண்டா, சம்டைம் நீங்க ஒரு 5000 ரூபாய் கொடுக்குறீங்க, அவர் சொல்றாரு 5000 எனக்கு எடுக்கலாண்டு, அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை உங்களுக்கு எடுக்க இயலும். அதுதான் சட்ட ரீதியாக எல்லாரும் சட்டத்திற்கால ஏற்றுக்கொள்ளப்பட்ட பணம். இதுக்குதான் நாங்க சொல்றோம் சட்ட பணம் சொல்றோம். இது சட்டத்திகள் அப்ரூவல் இந்த பணம் நடைமுறையில கொடுக்கல் வாங்கல் செய்யறதுக்கு சட்டம் அனுமதி செய்யுது. ஸ்ரீலங்கா கீழால எந்த இடத்துலையும் இந்த பணத்தை வச்சு உங்களுக்கு டிரான்சாக்சன் பண்ணிடும். ஏன் சட்டம் அனுமதி செய்யுதுன்னு சொன்னா, ஒரு விஷயம் சட்டம் அனுமதிக்கணும்டா கட்டாயம் சட்ட நிபுணர்கள்ட அல்லது சட்டத்தோட தொடர்புடையவங்கள்ட அல்லது அதனோட ரிலேட்டிவ் பண்ணினவங்களோட சிக்னேச்சர், கையொப்பம் தேவை. கையொப்பம் இல்லாம சட்டம் என்ன செய்யல, ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்றல. எல்லா இடத்துக்கும் என்னோனும் லீகல் அப்ரூவல் எடுக்கணும்டா சிக்னேச்சர் சொல்லக்கூடிய விஷயம். எக்ஸாம்பிள் வைங்களே, உங்களோட ஸ்கூல் விட்டு வெளியே வாரத்துக்கு நீங்க ஏதாச்சும் சோம் இல்லாம இருக்கிறீங்க, காய்ச்சல் வந்தீங்குது, நீங்க ஸ்கூல் இருக்கிறீங்க, ஸ்கூல் 7 மணில இருந்து 2 மணி வரைக்கும் தான் நடக்குது, உங்களுக்கு சரியா 10 மணிக்கு நிக்கல காய்ச்சல், ஆனா உங்களுக்கு காய்ச்சல் சொல்லி பேக தூக்கிட்டு வரையிலுமா? ஏலாம் என்ன செய்யணும், நீங்க ஒரு லெட்டர்ல கொண்டு போயிட்டு டீச்சர்ஸ் உங்களோட ஒப்பாசிரியர்கிட்ட சேம் டைம் பிரின்சிபல் சிக்னேச்சர் அடிச்சுக்கும். அப்படி அடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு என்ன செய்யணும், அந்த இடத்துல இருந்து வெளியே வரையிடும். அப்ப எல்லா இடத்திலையும் அனுமதி என்று சொல்லக்கூடிய விஷயம் கிடைச்சோம்னு சொன்னா சிக்னேச்சர் சொல்லக்கூடிய விஷயம் மஸ்ட், கட்டாயம் சிக்னேச்சரோட விஷயம் இருக்கணும், கையொப்பமோட விஷயம் இருக்கணும். அந்த கையொப்பம் அங்க அதிகாரம் பெற்றவங்களால கொடுக்கப்பட்டிருக்கணும். அப்ப இங்க சட்டம் அப்ரூவல் கொடுக்கறதுக்கான ரீசன், நாட்டுக்குழுக்கு எல்லா இடத்துக்கும் இந்த பணத்தை டிரான்சாக்சன் செய்ய ஏழும் சட்டம் அனுமதிக்கிறதுக்கான ரீசன் என்னன்னு சொன்னா, அந்த இடத்துல அதிகாரம் பெற்ற 2 பேருடைய சிக்னேச்சர் இந்த சட்ட பணத்துல இருக்குது. 2 பேருடைய சிக்னேச்சர் அந்த சட்ட பணத்துல இருக்குது. ஒன்று நான் திருப்பிங்க 2 பேருடைய சிக்னேச்சர் நீங்க பாத்தீங்க, சிக்னேச்சர் இருக்குது. ஒன்று முதலமைச்சர், நாங்க சொல்லுவோம் நிதி அமைச்சரோட சைன் இருக்குது. 2வது மகபெங்கு அதிபதி, அதாவது மத்திய வங்கியினுடைய ஆளுநர், 2 பேருடைய சிக்னேச்சரும் கட்டாயம் தேவை. மத்திய வங்கியோட ஆளுநரும் சிக்னேச்சர் அடிச்சோனும், சேம் டைம் யாரு எங்கட நிதி அமைச்சர் அன்றைய காலத்துல அந்த பணம் வச்சடிச்ச கூட இருந்த நிதி அமைச்சர் சிக்னேச்சர் பண்ணிக்கும். அப்ப இவங்க 2 பேர்த்தையும் தாண்டி இந்த பணம் தொடர்பான அதிகாரம் பெற்றவங்க யாரும் இல்லை. அப்ப அவங்க 2 பேரும் சிக்னேச்சர் இருக்கிறனால ஸ்ரீலங்கா எல்லா இடத்துலயும் இந்த ப்ராடக்ட், இந்த பணத்தை டிரான்சாக்சன் பண்ணதுக்கு சட்டம் அனுமதிச்சிருக்கிறது. அப்ப சட்டம் அனுமதிச்சிருக்கிறதுனாலதான் இந்த பணத்துக்கு நாங்க சட்ட பணம் என்று சொல்றோம். இங்கிலீஷ்ல நாங்க குறியீடு போட்டோம்னு சொன்னா சிபி என்று சொல்றோம். இங்கிலீஷ்ல நாங்க குறியீடு போட போல சிபி, பெரிய கேபிட்டல் சியும் சிம்பிள் பியும் நாங்க போடுவோம், சட்ட பணம். அப்ப சட்ட பணம் எடுசங்கிறது இந்த இடத்துல எங்களுக்கு இந்த குறியீடு இப்படி காட்டப்பட்டிருக்கும். இந்த குறியீடு 2 பேருடைய சிக்னேச்சர் கட்டாயம், 2 பேருடைய சிக்னேச்சர்.
அடுத்தது இது சட்ட பணத்தை ஸ்பெஷலான பண்பு தான் ஃபேக் மணி அச்சடிக்கை இல்லாம. சட்ட பணத்தை ஸ்பெஷலான பண்பு தான் என்ன செய்யலாம், ஃபேக் மணி அச்சடிக்கை ஆக இம்பார்ட்டன்டான ஸ்பெஷலான பண்பு. இதுக்கு நான் சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். நீங்க சம்டைம் உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள் தெரியுமா என்று சரியா, நான் இந்த விஷயத்த நியூஸ்ல படிச்சேன், அதை வச்சு உங்களுக்கு சொல்றேன். அதாவது கிட்டத்தட்ட நான் நினைக்கிற மாதிரி 2015க்கும் 20க்கும் இடைப்பட்ட சரியான ஆண்டு எக்யூரேட்டா ஞாபகம் இல்ல, 2015க்கும் 22க்கும் இடைப்பட்ட கால பகுதியில தான் இந்த சினாரியோ நடக்குது, இந்த சீன் நடக்குது. அப்ப இந்த சீன் என்னன்னு சொன்னா, யாரு எங்க நடக்குதுன்னு சொன்னா இந்தியால தான் இந்த சீன் நடக்குது. அப்ப இந்த டைம்ல 2015 2022 கால பகுதியில இந்தியால ஆக பெருமதியான வெளியிட்டான் 500 ரூபாய் காசு. ஸ்ரீலங்கால 5000 ஆயிட்டு இந்தியால 500 ரூபாய். 500 ரூபாய் தாண்டி இந்தியால வெளியிட பண்ண முடியல. ஸ்ரீலங்கால 10,000 காசு இல்லை, மேக்சிமம் 5000. அதான் இந்தியா 500 ரூபாய் தான் நீஞ்சி. அப்ப அந்த இந்தியால 500 ரூபாய் சொல்றது பெருமதியான பணம். உதாரணம் உங்களோட கையில 5000 ரூபாய் கிடைச்சா நீங்க என்ன செய்வீங்க, அதெல்லாம் நிறைய விஷயம் வாங்குவீங்க. அதே 5000 10 கிடைச்சா 50,000 கிடைச்சா, இப்ப நீங்க எந்த வருமானம் இல்லாம தானே அட்வான்ஸ் செஞ்சு கொண்டிருக்கிறீங்க, அப்ப உங்களுக்கு இன்னும் பெருமதியாக இருக்கும். அதே 5000த்துல 100 கிடைச்சா, 5000த்துல 1000 கிடைச்சா, 5000த்துல 10,000 கிடைச்சா, 5000 தாள்ல 10,000 தாள் கிடைச்சா, அப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும், அப்ப அது பெருமதி வாய்ந்ததா இருக்கும். இந்த விஷயம் எடுக்கிறதுக்கு தான் முயற்சி செய்யணும். இந்த 5000 தாள பல மடங்காக்கி எங்கட பாக்கெட்டுக்கு வாரத்துக்கு தான் நிறைய பேர் நிறைய இடத்துல நிறைய வேலை முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அப்ப 2 பேர் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, இந்தியால இந்த சிச்சுவேஷன் நடக்குது. அப்ப 2 பேர் சொல்லக்கூட வேர்ல்டுல டாப் ஹேக்கர்ஸ். இவங்க தவிர சட்டப்படி ஹேக்கர்ஸ் தெரியும் தானே, ஹேக் பண்றவங்க. அப்ப கள்ள வேலையில உப்பரிமை கள்ள வேலை செய்யறவங்க தான் இவங்க. நல்ல டிகிரி முடிச்ச 2 பேர், கள்ள வேலை செய்யறதுக்கு உப்பரிமை தெரிஞ்சவங்க. 2 பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்தியால இந்த 500 ரூபாய் அச்சடிக்கிறாங்க. உப்பரிமை ஹேக் பண்ணக்கூடியவங்க. அப்ப அந்த மாதிரி ஹேக்கர்ஸ் இல்ல. இது வரைக்கும் ஸ்ரீலங்காவுக்குள்ள இப்படி பணம் அச்சடிச்சு அந்த அளவுக்கு ட்ரை பண்ணவங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இது வரைக்கும் நடந்தில்லை. பணத்தை அச்சடிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஹேக்கர்ஸ் வந்து ஸ்ரீலங்கால நான் கேள்விப்பட்டில்லை. சட்டை அச்சடிச்சு எனக்கு தெரியாம, பட் இது வரைக்கும் கேள்விப்பட்டில்லை. அப்ப இந்தியாவில் இந்த பணம் அச்சடிக்கப்படுது. அச்சடிக்கப்பட்ட பிறகு 500 ரூபாய் தான் அச்சடிக்கப்படுது. முதலாவது அவன் 100 ரூபாய் இந்தியாவில கூட சின்ன சின்ன காசுக்கு போகாம உடனே பெரிய காசுக்கு இறங்கிட்டான். பெரிய ஆக்கள் தானே. அப்ப பெரிய காசு அச்சடிக்க ரெடியாகி ஆச்சு. அப்ப அடிச்ச போல உங்களுக்கு தெரியும், சில விஷயங்களால பொதுவா பணம் எடுத்து அச்சடிக்கிறது கஷ்டம். ஏன்னா சண்டையிலேயே இணைகிற நம்பர்ஸ் வந்து பணத்துக்கு பணம் வேறுபடும். அதே மாதிரி இணைகிற நம்பர்ஸ் வந்து பணத்துக்கு பணம் வேறுபடும். அதே மாதிரி நீங்க இந்த பணத்தை வெளிச்சத்துல போய் பார்த்தா உள்ளுக்கு நிறைய சிம்பிள்ஸ் எல்லாம் காணும், உங்களுக்கு அம்போரு நம்பர் எல்லாம் காணும். அப்ப அந்த விஷயம் எல்லாம் அச்சடிக்கிறது கஷ்டம். லேசியம் அந்த விஷயம் எல்லாம் வச்சு அச்சடிக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கிதான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்தியாவில் இந்த 2 ஹேக்கர்ஸும் அச்சடிக்கிறாங்க பணத்தை. ஃபெஸ்டிகே அச்சடித்தது ஒரு ஸ்வீட் கேஸ், சாதாரண ஒரு பாக்ஸ் அளவுக்கு அச்சடிக்கிறாங்க. நாளைக்கு ஒரு 500 தாள் 1000 தாள் 1000 தாள் அச்சடிச்சே. இப்ப அச்சடிச்சாச்சு. எவ்வளவு ட்ரை பண்ணி பல வருஷம் பிளான் போட்டு உப்பரிமா பிளான் போட்டு அச்சடிச்சாச்சு. ஒரு பேங்க் கொண்டு கொள்ளை அடிச்சதுக்கே நீங்க படங்களை பார்த்திருப்பீங்க, பல வருஷம் பிளான் போட்டிருப்பாங்க. அப்ப அந்த பேங்கே அடிக்கக்கூடிய பணத்தை, பேங்க் உருவாக்குற ஜெனரேட் பண்ற பணத்தை இந்த இவங்க அடிக்கிறது எப்படி ஒரு பிளான், எவ்வளவு காலம் பிளான் போட்டிருப்பாங்க. அப்ப சட்டப்படியான பிளான் எல்லாம் போட்டுதான் இந்த பணம் அச்சடிக்கப்படுது. ஓகே, அச்சடிக்கப்பட்டாச்சு. இவங்க டெஸ்டிங் பண்ணணும், இந்த பணம் சக்சஸ்ஃபுல்லா, நான் அச்சடிச்சாச்சு, இந்த பணத்தை கொடுத்தா மக்கள் ஏற்கிறாங்களா, ஏற்றுக்கொண்டா நான் தான் பெரிய ஆளே, எல்லா மறு பணம் ஓண்டியும் அச்சடிச்சு போலே. அப்ப இவங்க டெஸ்டிங் பண்றதுக்காக வேண்டி இந்த தாள் 10,000 தாள் இருந்து ஒரு தாளை எடுத்துக்கொண்டு போறாங்க. அதாவது ஒரு 500 ரூபாய் தாளை எடுத்துட்டு போறாங்க டெஸ்டிங் பண்றதுக்காக வேண்டி. இவங்க டெஸ்டிங் எங்க ஸ்டார்ட் ஆகுறேன்னு சொன்னாங்க, டிரான்சாக்சன் மக்கள் ஏற்றுக்கொள்றாங்களா, மக்கள் ஐடென்டிஃபை பண்ணி கொள்றாங்களா, இது ஃபேக் மணி என்று சொல்லி பாக்குறதுக்காக வேண்டி, டெஸ்டிங் பண்றதுக்காக வேண்டி இரவு நேரத்துல இவங்க போறாங்க. பெய்த்தது எங்கன்னு சொன்னா, இவங்களோட வீட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு டீ கடைக்கு, வீட்டுக்கிட்டே கூடிய ஒரு டீ கடைக்கு, டீ ஷாப்புக்கு தான் முதலாவதாக போறாங்க. பெய்த்துட்டு இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நல்லா டீ எல்லாம் குடிச்சு சோட்டீஸ் எல்லாம் தீண்டு 500 ரூபாய் வரணும் தானே. இல்லாட்டி சாதாரண இவங்களை பார்த்ததுக்கே தெரியும், ஏழை மக்கள், ஏழை தான் இப்படி ட்ரை பண்ணுவோம். மிடில் கிளாஸ் எப்படியோ யாராவது ட்ரை பண்ணி அவ டீ எல்லாம் குடிச்சு முடிஞ்சிட்டு அந்த டீ கடை ஓனருக்கு இந்த 500 ரூபாய் தாள கொடுக்குறாங்க. 500 ரூபாய் தாள கொடுக்குறாங்க. இப்ப சிம்பிளா நீங்க ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு நீங்க ஒரு 3 பெட்டிஸ் ஒரு டீ, இல்ல 2 டீ, 2 பேரும் சேர்ந்து ஒரு 5 பெட்டிஸ் 2 டீ நீங்க திண்டடிக்கு
5024 அவங்களுக்கு சந்தேகம் வரும். நிறைய பேர் என்ன செய்யற 5000 பேங்க்ல இருந்து இப்பதான் எடுத்து வந்து இப்போ சில கஷியருக்கான இப்படி லைட்ல டோஸ்ட்ல இந்த வெளிச்சத்தை பிடிச்சி பார்ப்பான் 5000 காண்றான்னு சரி. அப்ப அப்படி ஸ்ரீலங்காலே அப்படி இருக்க போல இந்தியால அவரும் அப்படி செக் பண்ண பார்த்தாரு. 500 தானே ஏமாந்துடப்படாது. அப்ப அவரு டெஸ்ட் பண்ணவே இல்ல, கையில பிடிச்சடிக்க விளங்கிச்சு. இது நம்ம டிஃபரெண்ட் இது. சாதாரண தாள் பிடிக்கிறதை விட சின்ன தாளை பிடிச்சடிக்க விளங்கிச்சு. இது ஏதாச்சும் டிஃபரெண்ட் ஒண்டி இது. ஏதாச்சும் ஒரு வேலை ஒண்டி ஒரு பண்ணிக்கிறாரு என்று சொல்லி சந்தேகப்படுறாரு. சரி, சந்தேகப்படுறாரு. அவர் காட்டிக்கொள்ளல, அந்த 2 பேருக்கு மேல காட்டிக்கொள்ளல. அப்புறம் டிரான்சாக்சன் எல்லாம் முடிஞ்சிட்டு அவங்களுக்கு பேமெண்ட் எல்லாம் பண்ணி முடிஞ்ச பிறகு அவங்க போறாங்க. அவங்க நினைக்கிறாங்க அடி விலங்கெடுக்கல சக்சஸ் தான் சொல்லி டிரான்சாக்சன் சக்சஸ் சொல்லி அவங்க மூவ் பண்ணி கொண்டு போறாங்க அவங்களோட இடத்துக்கு, அந்த 2 பொடியமா. சரியா? அப்ப ஹெக்கெல்லாம் பண்ணி இப்ப டேலண்ட் 2 பேர். அப்ப அந்த டீ கடை ஷாப் என்ன செய்யறாரு சொன்னா செக் பண்ணி அவர் பாக்குறாரு. அவர்கிட்ட அறிவு, அவர் பேச டிகிரி முடிச்சவருமா இல்ல, பெருசா யூனிவர்சிட்டி போய் படிச்சவருமா இல்ல, சென்ட்ரல் பேங்க்ல வேலை செஞ்சவருமா இல்ல, பணம் அச்சடிக்கிறது இப்படித்தான் சொல்லி பாக்குறது, இதுதான் ஃபேக் மணி அடையாளப்படுத்துறதுக்கு பேங்க்ல போய் வேலை செஞ்சவருமா இல்ல. ஒரு கையில பிடிச்சடிக்க விளங்கிச்சு ஏதாச்சும் ஒரு மாற்றம் நீக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் செக் பண்ணி பார்த்துட்டு பொலிசு கோல் அடிக்கிறாரு. அங்க இங்க 119 அங்க 100 தானே, 100 தானே அங்க. அப்ப 100க்கு கோல் அடிச்சடிக்கு போலீஸ்காரர் வாராரு, செக் பண்ணி பாக்குறாங்க. நிறைய ஆய்வூடகங்கள் அவங்க செக் பண்ணி பாக்குறாங்க, பார்த்தா ஃபேக் மணி. அப்ப உடனே 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி 14 வருஷமா சிறை தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. அப்ப சிம்பிளா பாருங்க, இந்த எவ்வளவு தான் டேலண்டடான பேசுறீங்களும் ஒரு டிரான்சாக்சன் சரி பண்ணல மாட்டு மத சட்ட பணம். இந்த கண் பார்வை இல்லாதவங்க பேப்பர் எது 10 பணம் எதுன்னு அடையாளப்படுத்திக் கொள்றாங்க. இந்த மனுசூரி புள்ளகிட்ட பேசி நாங்க ஒரு பேப்பரை நீட்டி அதே மாதிரி 20 தாள் நீட்டினா அவங்களுக்கு விலங்கெடுக்குது பணம் என்று சொல்லி, இதுதான் சட்ட பணத்துல ஸ்பெஷல் குவாலிட்டி. இந்த ஸ்பெஷல் குவாலிட்டிங்கிறதுனாலதான் இதை நாங்க எப்பயும் உயர்தலத்தை பேசுறோம். ஃபேக் மணி அடிச்சதே இல்லை, சட்ட பணத்தை ஃபேக்கான விஷயம் இல்லவே இல்லை, உருவாக்கவே இல்லை. ஆனா 100க்கு 1-2% உருவாக்குறதுதான் அது எப்பயுமே தடுக்கலாம். பட் எப்படியோ மோஸ்டான பெர்சன்டேஜ் வந்து ஃபேக் மணியோட விஷயம் நடைமுறையிலே இல்ல. அவைதான் சட்ட பணம் என சொல்லக்கூடிய விஷயம். சரி, இதுவும் ஒரு பணத்தினுடைய வகை. நாங்க காணக்கூடிய எல்லா விஷயம் 5000 2000 3000 எல்லாம் சட்ட பணத்தைக்கு வரும். இதுவும் பணத்தினுடைய ஒரு வகை. 2வது பணத்தினுடைய ஒரு வகை இருக்குது, நாங்க சொல்லுவோம் வங்கி பணம் என்று சொல்லுவோம். வங்கி பணம் நாங்க ஆங்கிலத்தை குறிக்கிறது DDP என்று சொல்லி வங்கி பணம். வங்கி பணம் என்று சொல்லக்கூடிய விஷயம் வங்கி பணம். இப்ப இந்த வங்கி பணத்துக்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னால நான் சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் தானே வங்கி பணம் இந்த விஷயம் உங்களுக்கு விளங்கணும். என்ன சொன்னா இன்னொரு பார்ட் கிளியரா இருக்கணும், அப்பதான் வங்கி பணம் உங்களுக்கு கிளியரா வரும். இல்ல நான் உங்களுக்கு சொல்லிட்டு தான் சும்மா ஒரு விஷயத்த உங்களுக்கு சொன்னா ஜஸ்ட் நீங்க பாடமாக்கணும் மட்டும் தான் போவீங்க உங்களோட எக்ஸாம்ஸுக்கு. பாடமாக்காம இதுதான் சாப்டர் என்று விளங்கெடுக்கணும் சொன்னா இன்னொரு பார்ட் கிளியரா ஆயிக்கணும் இந்த இடத்துக்கு வாரத்துக்கு. நான் ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்தை கிளியர் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வாரேன். அப்ப பொதுவா வங்கிகள் என்று சொல்ல போல வங்கின்னு சொன்னா எங்களுக்கு என்ன தெரியும், பொதுவா காசு வச்சு சேமித்து வைக்கலும் கடன் வாங்கிலும் இதுதானே வங்கி. அப்ப இது வங்கியில் வந்து எப்பயுமே சென்ட்ரல் பேங்க் அப்ரூவல் கீழே தான் இயங்குது. சென்ட்ரல் பேங்க் அனுமதிக்கப்படணும் இவங்க வங்கிட கருமங்களை மேற்கொள்றதுக்கு. இல்லாட்டி சென்ட்ரல் பேங்க் அப்ரூவல் பண்ணில்லாட்டி இவங்களுக்கு வங்கியாக எங்கே இல்லை. இதுதான் வாப்பா, எல்லா பேங்க்ல வாப்பா சென்ட்ரல் பேங்க் மத்திய வங்கி. மத்திய வங்கி அனுமதிக்கணும் இவங்க வங்கி இந்த வேலைகளை செய்ய ஏழும் என்று சொல்லி அப்படி செஞ்சு கொண்டு போகல அந்த வங்கிகளை 2 வகையான வங்கிகள் அவங்க செய்யற கருமத்தை வச்சு சென்ட்ரல் பேங்க் அனுமதிக்கக்கூடிய நடவடிக்கையை வச்சு சென்ட்ரல் பேங்க் எந்த ஆக்டிவிட்டியை செய்ய ஏழும் என்று கொடுத்திருக்கிற அப்ரூவலை வச்சு எங்களுக்கு 2 வகையாக பேங்கை பிரிச்சிடும். முதலாவது பேங்க்கு நாங்க சொல்றது வணிக வங்கி. கிளியரா விளங்கணும் இந்த விஷயம். உங்களுக்கு பிசினஸ்லயும் தேவை, இதுக்கு பிறகு பாடம் உண்டு வார இதே பணம் பாடத்துல அந்த இடத்துலயும் தேவை. இந்த விஷயத்த கிளியர் இல்லாட்டி உங்களுக்கு அந்த இடத்த குழம்பும் அது இந்த விஷயத்த பார்த்துவாங்க. அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல படிச்சு உங்களுக்கு அந்த இடத்த திருப்பி படிக்க தேவையில்லை. வணிக வங்கி. இன்னொரு வங்கி இது விஷேட வங்கி. நீங்க பிசினஸ்லயும் படிச்சிருக்கீங்க, வணிக வங்கி விஷேட வங்கி. இதுக்கு நாங்க சொல்லுவோம் கமர்ஷியல் பேங்க்ஸ். வணிகம் பிசினஸ் பேங்க்னு சொல்லுவோம். இதுக்கு நாங்க சொல்லுவோம் ஸ்பெஷலிஸ்ட் பேங்க்னு சொல்லுவோம். இதுக்கு விஷேட வங்கின்னு சொல்றதுக்கான ரீசன் என்னன்னு சொன்னா இவங்க ஒரு சில குறிப்பிட்ட வேலைகளை செய்யறதுக்கு ஸ்பெஷல் பெற்றவங்க. ஒரு சில வேலை பெற்றது. ஓகே, நான் திருப்பி சொல்றேன். சென்ட்ரல் பேங்க் சொல்றது சென்ட்ரல் திருப்பி சொல்லிக்க நான் திருப்பி சொல்றேன். சென்ட்ரல் பேங்க் சொல்றது எல்லா வங்கிட தலைமையான வங்கி. இவர் தான் வாப்பா, எல்லா பேங்கையும் வழி நடத்துற வாப்பா தான் இவர். அப்ப இவரு எந்த நடவடிக்கையை செய்யணும் புள்ள வாப்பா தானே சொல்றேன். புள்ள எந்த நடவடிக்கை செய்யணும் என்று தீர்மானிக்கிறதா யாரு? வாப்பா. இந்த வேலையை செய்யாது இந்த வேலையை செய்யணும் சரி வழிகாட்டுறது யாரு? வாப்பா. அப்ப அத மாதிரி
சென்ட்ரல் வாப்பகு கீழே இயங்கக்கூடிய மற்ற வங்கிகள் எந்த வேலையை செய்யணும் எந்த வேலையை செய்யப்படாதுன்றதை வச்சு எங்களுக்கு வங்கியை 2 அடிப்படையில பிரிக்கணும். அவ வாப்ப சொல்றாரு இந்த வணிக வங்கிக்கு சில வேலையை செய்ய சொல்றாரு, ஆனா அந்த வேலைய விசேட வங்கிக்கு செய்ய அனுமதி கொடுக்கறது இல்ல. வீட்டுல பாருங்க, மூத்த பிள்ளைக்கு செய்ய சில வேலை செய்யறதுக்கு வாப்ப அனுமதி கொடுப்பாரு, அதே வேலையை நடுப்புள்ளையோ இல்லாட்டி இளைய பிள்ளையோ அந்த வேலையை செய்ய அனுமதி கொடுக்க மாட்டாரு. அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இல்ல அவருக்கு. இது பொதுவாக எல்லா வீட்லயும் நடக்கிற விஷயம் தானே. ஒரு கேர்ளா இருந்தாலும் மூத்த கேளுக்கு கொடுக்கிற விஷயத்த மூத்த கேளுக்கு செய்யக்கூடிய அப்ரூவலை அதே அப்ரூவல் கடைசி கேளுக்கு கிடைக்கல. சில விஷயம் செய்யறதுக்கு அவங்களுக்கு அனுமதி இல்லை. அதே கன்செப்ட் தான் நீங்க சென்ட்ரல் பேங்க் வணிக வங்கிக்கு சில வேலைகளை செய்யறதுக்கு நீங்க செய்யுங்க ராஜான்னு அப்ரூவல் கொடுத்தீவான், ஆனா அதே அப்ரூவல் விசேட வங்கிகளுக்கு கொடுத்திக்க மாட்டான். அதை வச்சுதான் நாங்க பிரிக்கிறோம், ஒரு விசேட வங்கி ஒரு வணிக வங்கின்னு சொல்லி. அப்படி எல்லா பேங்க்ஸும் எல்லா வேலையும் ஒரே மாதிரி செய்யறேன்டா இப்படி பிரிச்சோம்ன்ற தேவை இல்லை. பிரிக்கிறதுக்கான ரீசன் இவங்களுக்கு சென்ட்ரல் பேங்க் கொடுத்து அப்ரூவலை வச்சு. ஓகே, நீங்க கேட்டவங்க கிளியர் தானே? ஒன்ஸ் அகைன் கேட்டவங்க டோட்டிக்கான சொல்ல திருப்பி விளங்க படிச்சு சரியா? அப்ப இந்த விசேட வங்கி என்ன சொல்றது, இந்த ஸ்பெஷலிஸ்ட் பேங்க், இந்த ஸ்பெஷலிஸ்ட் பேங்குக்கு நாங்க ஸ்பெஷலிஸ்ட் பேங்க் விசேட வங்கின்னு சொல்றதுக்கு ஒரு ரீசன். ஓகே, விசேட வங்கின்னு சொல்றதுக்கு ஒரு ரீசன். ஏன் ரீசன் என்ன சொன்னா, இவங்க ஒரு சில வேலைகளை செய்யறதுக்கு ஸ்பெஷல் ஆனவங்க, ஒரு சில வேலைகளை செய்யறதுக்கு ஸ்பெஷல் ஆனவங்க. அதுல ஒன்றுதான் சேமிப்புன்னு சொல்லக்கூடிய விஷயம். அதுல ஒன்றுதான் சேமிப்பு என்று சொல்லக்கூடிய விஷயம். அதுல ஒன்றுதான் கடன் என்று சொல்லக்கூடிய விஷயம். இந்த 2 வேலையும் செய்யறதுக்கு இவங்க ஸ்பெஷல் ஆனவங்க. அதனால இந்த பேங்க்கு நாங்க சொல்றோம் ஸ்பெஷல் பேங்க்னு சொல்றோம். நான் எக்ஸாம்பிளோட சொல்றேன், உங்களுக்கு இன்னும் கிளியரா வேணும். ஸ்பெஷல் பேங்க்ல ஒரு பேங்க் தான் என்எஸ்பி. உங்களுக்கு என்எஸ்பின்னு சென்னடிக்கு எது ஞாபகம் வர? குயிக்கா சொல்லிட்டு போங்க. என்எஸ்பி பேங்க், நேஷனல் சேவிங்ஸ் பேங்க், சென்னடிக்கு உங்களோட மைண்டுக்கு எது ஞாபகம் வர? உடனே யாராச்சும் ஒருத்தர் என்எஸ்பி பேங்க் சென்னடிக்கு எது ஞாபகம் வர உங்களுக்கு? குயிக். எது ஞாபகம் வர? என்எஸ்பி சென்னடிக்கு உங்க ஞாபகம் வர இல்லையா? பேங்க்னா ஞாபகம் வர உங்களுக்கு? ஓகே, சரி, வெரி குட். என்எஸ்பி சென்னடிக்கு ஞாபகம் வர சேமிப்பு. என்எஸ்சி சென்னடிக்கு ஞாபகம் வரது சேமிப்பு. உதாரணமா உங்களுக்கும் தெரியும், நீங்க சிறுஷா ஆயிக்க போல, நீங்க ஸ்கூல் போகல 2-3 வகுப்புல போல பேங்கால வந்திருப்பாங்க. இந்த சேவிங் திட்டங்கள் இருக்குது, நீங்க சேமிச்சுக்கோங்கன்னு சொல்லி என்எஸ்பி பேங்கால வந்திருப்பாங்க. அப்ப இவங்க உங்களுக்கு சென்னடிக்கு ஞாபகம் வர சேமிப்பு தான் இவங்க கொளுத்தியா செய்யறாங்க என்று சொல்லி. அப்ப அப்படி ஒரு குறிப்பிட்ட 2-3 வேலையை ஸ்பெஷலா செய்யறதுக்கு அனுமதிக்கப்பட்ட வங்கிகளுக்கு நாங்க சொல்றேன் ஸ்பெஷல் பேங்க்னு சொல்றேன். ஸ்பெஷல் பேங்க், விசேட வங்கிகள் சொல்றேன். அது இல்லாம வணிக வங்கிகள் செப்பரேட் பண்றதுக்கான ரீசன், இந்த வேலைகளும் இவங்க செய்வாங்க தான், இவங்க செய்யாமல் இல்லை. இவங்க செய்வாங்க, சேமிப்பு வேலை செய்வாங்க, கடன் வேலை செய்வாங்க, செய்யாமல் இல்லை. அதை தாண்டி இவங்க 2 வேலையை செய்வாங்க. அந்த 2 வேலையும் பிசினஸுக்கு சப்போர்ட் ஆகிக்கும். அதான் பிசினஸ் பேங்க்னு சொல்றோம். நிறைய பேருக்கு டவுட்டே பிசினஸ் பேங்க் கொமர்ஷியல் வியாபார வங்கி, இதுக்கு இன்னொரு பேர் தான் வியாபார வங்கி, கொமர்ஷியல் பேங்க்னு சொல்லி. அப்ப இல்லை வர்த்தக வங்கிகள் சொல்லு, கொமர்ஷியல் சொல்லு, வியாபாரம் வர்த்தக வங்கிகள் சொல்லு. அப்படி சொல்றதுக்கான ரீசன், இவங்க 2 வேலையை செய்யறதுக்கு அனுமதி பெற்றிருக்கிறாங்க. அந்த அனுமதி இவங்களே கொடுக்கப்படல. வாப்ப சொல்றாரு இந்த 2 வேலையை செய்யறது ஓண்ட பொறுப்பு, ஆனா சின்ன வண்ட மேல பொறுப்பு போடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படித்தானே? பாப்ப எங்கேயாச்சும் பயணம் விட்டு போறேன்னு சொன்னா குடும்பத்தை பாத்துக்கோ, செலவுல பாத்துக்கோ, அதை சின்ன பொடின மேல பொறுப்பு போட்டுறாதுன்னு சொல்லிட்டு போவாங்க. அதே கன்செப்ட் தான் நீங்க. அந்த மூத்த ஆளுக்கு கொடுக்கப்பட்ட 2 வேலை இளைஞ பொடிய இளைஞ ஆளுக்கு கொடுக்கப்படல, சின்ன பொடியில கொடுக்கப்படல. அப்ப அந்த 2 வேலையும் எதுக்கு சப்போர்ட் ஆயிக்கும்? பிசினஸுக்கு, வணிகத்துக்கு, வணிக நடவடிக்கைக்கு சப்போர்ட் ஆயிக்கும். அதனாலதான் நாங்க சொல்றோம் இது வணிக வங்கி, பிசினஸ் பேங்க்னு சொல்றோம். அதுல முதலாவது வேலை என்னன்னு சொன்னா கரண்ட் அக்கவுண்ட், நடைமுறை கணக்குன்னு சொல்லக்கூடிய விஷயம். கரண்ட் அக்கவுண்ட் நடைமுறை கணக்கு பேணக்கூடிய நடவடிக்கை. கரண்ட் அக்கவுண்ட் நடைமுறை கணக்கு பேணக்கூடிய நடவடிக்கை. ரெண்டாவது நம்மளுக்கு விளங்கப்படுத்துவதையும், 2வது விஷயம் அந்நிய செலாவணி நடவடிக்கை. அந்நிய செலாவணி நடவடிக்கை. இந்த அந்நிய செலாவணி நடவடிக்கைன்றது யூனிட் 9லையும் 10லையும் வருது. அப்போ கிளியரா விளங்கும். நான் ஜஸ்ட் எனக்கு ரிமைன்ஸ் இன்னொரு விஷயம் ஞாபகம் மட்டும் போது, அந்நிய செலாவணி எப்படி கிராஃப் எல்லாம் சட்டப்படி அந்த இடத்துல பார்க்கணும். அப்ப இந்த இடத்துல நாங்க சும்மா ஜஸ்ட் ஞாபகம் மூட்டிட்டு போறேன். இல்ல நடைமுறை கணக்குன்றது என்னன்னு சொன்னா, நடைமுறை கணக்குன்னு சொல்றது என்னன்னு சொன்னா,
இதுவும் ஒரு வகையான சேமிப்பு தான். இதுவும் ஒரு வகையான சேமிப்பு தான். சேமிப்புன்னு சொன்னதுக்கு இந்த நடைமுறை அக்கௌண்ட்டுக்கு ஏன் ஸ்பெஷலா பேசுறோம்னு சொன்னா, இந்த சேமிப்புக்கு வட்டி கிடைக்காது. பொதுவா நாங்க பேங்க்ல சேமிக்கிறதுக்கான நிறைய ரீசன் வட்டி பேங்க்ல சேமிக்கிறதுக்கான ரீசன் வட்டி கிடைக்கும் தான் நிறைய பேர் சேமிக்கிறாங்க. ஆனா இந்த அக்கௌண்ட்ல போயிட்டு நீங்க காசு போட்டு 15 வருஷம் 20 வருஷம் 100 வருஷம் வச்சாலும் உங்களுக்கு ஒரு ரூபா வட்டி கிடைக்காது. ஆனா கட்டணம் மட்டும் எடுத்துக்கொண்டே இருப்பான், சேவிங்ஸ் சார்ஜ் எடுப்பான். ஆனா வட்டின்ற விஷயம் இந்த அக்கௌண்ட்டுக்கு இல்ல. ரெண்டாவது இந்த அக்கௌண்ட் ஸ்பெஷலான குணம் செக் எழுத எழுதும். செக் 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 கொடுக்கல் வாங்கல் இந்த கணக்கை தான் செய்யலாம். உதாரணமா இந்த நடைமுறை கணக்கு எனக்கு டீக்கணுமே எனக்கு ஒரு பேங்கால புஸ்தகம் தார மாதிரி, இப்ப புஸ்தகம் தாரல் எல்லாம் டிஜிட்டல் ரெசிப்டா மாறியாச்சு. சரி, அத மாதிரி என்ன தருவாங்க, செக் புக் ஒன்று தருவான். செக் புக் ஒன்று எடுக்கலும் இந்த கணக்குக்கு. அப்ப அந்த செக்கை எடுத்து நான் உங்களோட அக்கௌண்ட் பேருக்கு எனக்கு எழுதே எழுதும். ஆனா இந்த வங்கிகள்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டுக்கு செக் எழுதே இல்ல. இவங்களுக்கு செக் எழுதுற அனுமதி இல்லை. ஆனா உண்டு எனக்கிட்ட கரண்ட் அக்கௌண்ட் இருக்குது, எனக்கிட்ட நடைமுறை நாங்க என்ன சொல்லுவோம், கேள்வி வைப்பணும் சொல்லுவோம். ஆங்கிலத்தை சொன்னா டிமாண்ட் டிபாசிட் சொல்லுவோம். அப்படி கரண்ட் டிபாசிட் ரெண்டையும் கிளியரா வச்சுக்கோம். சம்டைம் மாறிப்படும் உங்களுக்கு அடிக்கடி சொல்ல போல. அப்படி கரண்ட் அக்கௌண்ட் அல்லது டிமாண்ட் அக்கௌண்ட் சொல்லுவோம். தமிழ்ல சொல்ல போனா நடைமுறை கணக்கு அல்லது கேள்வி வைப்புன்னு சொல்லுவோம். அப்ப நடைமுறை வைப்புன்னு நான் வச்சுக்கிறேன், எனக்கு செக் எழுத இயலும். ஆனா உங்கள்ட்ட இருக்குது சேமிப்பு வைப்பு, சாதாரணமான நடைமுறை வைப்பு இல்லாம சேமிப்பு வைப்பு உங்கள்ட்ட இருக்குது. ஆனா அந்த சேமிப்பு வைப்பு உங்கள்ட்ட இருக்குது என்எஸ்பி பேங்க்ல இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு பேங்க்ல, கொமர்ஷியல் பேங்க்ல ஏதாச்சும் ஒரு பேங்க்ல உங்களுக்கு சேமிப்பு வைப்பு இருக்குது. அப்ப நான் எனக்கு உங்களோட பேரை வச்சு செக் எழுத இயலும். ஆனா உங்களுக்கு என்ன செய்யலண்டா, செக் எழுத இயலாம். எனக்கு செக் எழுத இயலும் உங்களோட பேங்க், உங்களோட அக்கௌண்ட் பேருக்கு. ஆனா ஏன் அக்கௌண்ட் பேருக்கு உங்களுக்கு செக் எழுத இயலாம். ஏன் உங்கள்ட்ட நடைமுறை கணக்கு இல்லை. நடைமுறை கணக்கு ஈக்கிற ஆளுக்கு மட்டும் தான் செக் எழுத இயலும். ஆனா செக்ல குறிப்பிடுற நேம் சம்டைம் உங்களோட அக்கௌண்ட் பேராகவும் இருக்க இயலும். சேமிப்பு வைப்புக்கும் செக் எழுத இயலும். அதை கிளியரா வச்சுக்கோங்க. இந்த விஷயம் நீங்க பிசினஸ்ல இன்னும் தெளிவாக படிப்பீங்க. ஓகே, இது ரெண்டாவது ஸ்பெஷலான விஷயம். மூணாவது விஷயம், இதுல நிறைய கொடுக்கல் வாங்க செய்ய நீங்க அக்கௌண்டிங்ல படிச்சிருப்பீங்க. என்னன்னு சொன்னா கட்டுப்பாட்டு கணக்குல வங்கி கணக்கினக கூட்டுன்னு படிச்சிருப்பீங்க. அந்த கூற்று கீழால யூஸ் பண்ற அக்கௌண்ட்டும் இதுதான். சரியா? அப்ப அதே நேரடி வைப்பு, நேரடி கொடுப்பனவு எல்லாம் படிச்சிருப்பீங்க. அக்கௌண்ட் செய்யறார்கள். அப்ப எக்கனாமிக்ஸ் எடுத்தாக்கள், ஆர்ட்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் எடுத்தாக்கள் அந்த செப்டர் தெரியா வாய்ப்பு. அப்ப இந்த விஷயத்தை நேரத்தை விளங்கப்படுத்தல. அப்ப இந்த ரெண்டு டிரான்சாக்சனையும் இதுக்கு செய்ய இயலும். சரிதான் நடைமுறை கணக்கு சொல்றது. அடுத்து அந்நிய செலாவணின்னு சொல்றது வெளிநாட்டு கொடுக்கல் வாங்க. உதாரணமா வெளிநாட்டு டொலரை ஸ்ரீலங்கா பணமாக மாத்துறது, ஸ்ரீலங்கா பணமை டொலராக மாத்துறது, அந்த மாதிரி நடவடிக்கை செய்யற பேங்கையும் அந்த மாதிரி நடவடிக்கை செய்யறதுக்கும் இந்த வணிக வங்கிகளுக்கு அனுமதி குறிக்கப்பட்டிருக்குது, அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குது. இது கிளியராக இருக்கும். சரியா? அடுத்த விஷயம், இப்ப இதுதானே நடைமுறை கணக்கு. அப்ப இதை வச்சுதான் நாங்க செப்பரேட்டா பிரிக்கிறோம். இது இந்த ரெண்டு வேலையும் செய்யறதுக்கு இவங்களுக்கு அனுமதி இருக்குது, இவங்களுக்கு அனுமதி இல்லை. இவங்களுக்கு அனுமதி இல்லை. ஆனால் இவங்க விசேட வங்கிகள், இவங்க வணிக வங்கிகள். அப்ப இந்த விஷயம் உங்களுக்கு கிளியர் தானே? இதுல டவுட் இல்ல தானே? இந்த விஷயம் கிளியராக ஈக்கணும். இந்த விஷயம் கிளியராக ஈக்கணும். இது பின்னுக்கும் தேவைப்படும். அப்ப அடுத்த விஷயம், இந்த சேமிப்புன்னு சொல்லக்கூடிய விஷயம், அவங்களுக்கு சொன்னதானே சேமிப்புன்னு சொல்லக்கூடிய விஷயம். எங்களுக்கு சேமிப்பு வைப்பு கீழால் இல்லாட்டி வைப்புகள் சொல்ல அக்கௌண்ட்ஸ், எங்களுக்கு அக்கௌண்ட் எங்களோட கையில பேங்க் அக்கௌண்ட் இருக்கும் தானே. அந்த பேங்க் அக்கௌண்ட்டை 3 அக்கௌண்டாக பிரிக்க 3 வகையான பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. 3 வகையான பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. முதலாவது அக்கௌண்ட் தான் நடைமுறை கணக்கு. இதுவும் ஒரு வகையான பேங்க் அக்கௌண்ட். நடைமுறை கணக்கு இதுவும் ஒரு வகையான பேங்க் அக்கௌண்ட், நடைமுறை கணக்கு. ரெண்டாவது தான் சேமிப்பு கணக்கு, சேவிங் அக்கௌண்ட். உங்கள்கிட்ட மோஸ்டானவங்கள்ட்ட இருக்குது, மோஸ்டான எல்லாத்துலயும் இருக்குது என்னன்னு சொன்னா சேவிங் அக்கௌண்ட் தானே. நீங்க ஃபீஸ் பே பண்றதாக இருக்கணும், நீங்க டிரான்சாக்சன் செய்யறதுக்காக கார்டை இஷ்யூ பண்றதாக இருக்கணும், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ற அக்கௌண்ட் என்னன்னு சொன்னா சேவிங் அக்கௌண்ட் தான். நீங்க யோசிச்சா நினைக்கிற நடைமுறை, உங்கள்ட்ட நடைமுறை அக்கௌண்ட் ஈக்கணும்னு சொல்லி, நடைமுறை அக்கௌண்ட் ஈக்கணும் வேண்டாம், உங்களுக்கு பிசினஸ் செய்யறதுக்கான ப்ரூஃப் ஈக்கணும். அதே நடைமுறை கணக்கு ஈக்கணும் வேண்டாம், ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி. உதாரணமா யூனியன் பேங்க்ல திறந்தா 25,000 பேஸ் சேவிங்ல ஒரு அக்கௌண்ட்ல பேலன்ஸ் ஈக்கணும், அப்பதான் நடைமுறை கணக்கு துறக்கிடும். அதுல சம்பல் செலான் வங்கிகளை துறக்கணும்னு சொன்னா 1.5 லட்சம் அக்கௌண்ட்ல நீங்க இனிஷியலா டிபாசிட் பண்ணணும். ஆனா சேமிப்பு கணக்கு அப்படி இல்லை, 100 ரூபாய் டிபாசிட் பண்ணிட்டு அக்கௌண்ட் திறந்துட்டு அதே மாதிரி பேங்க்ல இருந்து வெளியே வந்து ஏடிஎம் கார்டுல 100 ரூபாய் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. பீப்புள்ஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் 1000 ரூபாய் ஈக்கணும். ஆனா மத்த பேங்க்களுக்கு சேமிப்பு கணக்குல அந்த பிரச்சனை இல்லை. ஆனால் நடைமுறை கணக்கு பேன்றால் பிசினஸ் மேன் மட்டும்தான், பிசினஸ் மேன் மட்டும் தான் நடைமுறை கணக்கு பேன்றார்.
பிசினஸ் மேன் மட்டும் தான் நடைமுறை கணக்கை பேணுறாரு. ஏன்னா பிசினஸ் ஆக்டிவிட்டிக்கு மட்டும் இது சப்போர்ட்டா இருக்கும். அடுத்த சேமிப்பு வைப்பு இன்னொரு வைப்பு இருக்குது நிலையான வைப்பு. இன்னொரு வைப்பு இருக்குது நிலையான வைப்பு. அப்ப இந்த நடைமுறை கணக்கு என்று சொல்றது நடைமுறை கணக்குன்னு சொல்றது என்னன்னு சொன்னா நடைமுறை கணக்குன்னு சொல்றது என்னன்னு சொன்னா நடைமுறை கணக்கு நான் உங்களுக்கு ஆல்ரெடி கிளியர் பண்ணினேன். அப்ப இந்த நடைமுறை கணக்கையும் சேமிப்பு வைப்பையும் நிலையான வைப்பையும் பேணி செல்ற அனுமதி இந்த வணிக வங்கிக்கு இருக்கு. இந்த 3 அக்கௌண்ட்டையும் மெயின்டைன் பண்ணி ஒரு பிசினஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் இல்லாட்டி ஒரு கொமர்ஷியல் பேங்க்ல கொமர்ஷியல் நாங்க சொல்லுவோம் வர்த்தக வங்கி அந்த வர்த்தக வங்கியை பொறுத்த வரைக்கும் நடைமுறை கணக்கை மெயின்டைன் பண்ணிலும் சேவிங் அக்கௌண்டை மெயின்டைன் பண்ணிலும் சேம் டைம் பிக்ஸ் டிபாசிட் நிலையான வைப்பையும் உங்களுக்கு மெயின்டைன் பண்ணிடும். இந்த நிலையான வைப்புன்னு சொல்றது ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் எனக்கு அக்கௌண்ட்ல பணத்தை டிபாசிட் பண்ணவும் மேலாம் பணத்தை டிபாசிட் பண்ண பணத்தை எடுக்கவும் மேலாம். உதாரணமா கேட்டு பாருங்க. இப்ப உடனே மோஸ்டா நாட்கள் உங்களோட பேரண்ட்ஸ் நீங்க ஸ்கூல் போகக்கூட இந்த கரண்ட் இந்த பிக்ஸ் டிபாசிட் திறந்து வச்சுப்பாங்க. இப்ப அவங்க சொல்லுவாங்க 18 வயசுக்கு பிறகு உனக்கு நான் அக்கௌண்ட் திறந்து வச்சுக்கிறேன் அந்த அக்கௌண்ட் இருக்கிற பணம் 18 வயசுக்கு பிறகு உனக்கு எடுக்க இயலும் என்று சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பணம் தான் நாங்க சொல்ல அப்படிப்பட்ட அக்கௌண்ட்டுக்கு தான் நாங்க சொல்ற நிலையான வைப்பு. அப்ப இதுல வட்டி வீதம் கூட இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட நிறைய வட்டி விழும். இதே கொஞ்சம் தான் வட்டி விழும் இதுக்கு வட்டியே இல்லை. சரியா? அப்ப இந்த 3 வைப்புகளையும் பேணி செல்ற வணிக வங்கியாக இருப்பாரு. ஆனா சேமிப்பு விசேட வங்கிகளுக்கு ஸ்பெஷலிஸ்ட் பேங்குக்கு இவரை பேணி செல்ற அனுமதி இல்ல. இவரை பேணி செல்ற அனுமதி இல்ல. சேமிப்பு வைப்பையும் பேணி செல்லும் நிலையான வைப்பையும் பேணி செல்லும். இதுதான் டிஃபரன்ஸ். இதுதான் விசேட வங்கிகளுக்கும் வணிக வங்கிகளுக்கும் மிக டிஃபரன்ஸ். ஏன் இதை நான் உங்களுக்கு சொன்னேன்டா இதுதான் விஷயம் தான் தேவைப்படுதுங்க. இன்னைக்கு இந்த விஷயம் கிளியர் இல்லாம நீங்க போனீங்கன்னா ஜஸ்ட் பாடமாக மட்டும்தான் ஒரு நோட்ஸ் பாடமாக்கி செய்யறது எக்கனாமிக்கலா விலங்கு எடுத்து செய்யும். அப்ப இந்த நடைமுறை கணக்கில் இயக்கக்கூடிய பேலன்ஸிக்கும் தானே. உதாரணமா நடைமுறை கணக்கு இப்ப கொமர்ஷியல் பேங்க்னு சொன்னீங்க அதாவது வணிக வங்கிகள் சொன்னீங்க. ஸ்ரீலங்கா நிறைய வகையான வணிக வங்கிகள் இருக்குது. உதாரணமா பேங்க் கொமர்ஷியல் பேங்க் ஒரு வணிக வங்கி. HNB பேங்க் ஒரு வணிக வங்கி. அதே மாதிரி பீப்புள்ஸ் பேங்க் ஒரு வணிக வங்கி. அதே மாதிரி அமானா பேங்க் ஒரு வணிக வங்கி. ஹபீப் பேங்க் ஒரு வணிக வங்கி. அதே மாதிரி நாம சொல்லுவோம் BOC பேங்க் ஒரு வணிக வங்கி. இப்படி நிறைய வணிக வங்கிகள் இருக்குது. ஆனா விசேட வங்கிகள் கிட்டத்தட்ட ஒரு 6 விசேட வங்கிகள் தான் இருக்குது. அதுல ஒன்றுதான் RDB ரீஜனல் டெவலப்மெண்ட் பிரதேச அபிவிருத்தி வங்கின்னு சொல்லுவோம். அதே மாதிரி SLSB ஸ்ரீலங்கன் சேவிங்ஸ் பேங்க். அதே மாதிரி NSB நேஷனல் சேவிங்ஸ் பேங்க். அதே மாதிரி NDFC. அதே மாதிரி சில குறிப்பிட்ட வங்கிகள் மட்டும்தான் சேமிப்பு வங்கிகளை கீழாலே. அப்ப இந்த விஷயம் உங்களுக்கு இந்த இடத்துல தேவையில்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தவிர மத்த எல்லா வங்கிகளும் வணிக வங்கிகள் தான் என்ற விஷயத்த ஞாபகம். இதெல்லாம் வணிக வங்கிகளுக்காக எங்களுக்கு குறிப்பிட்டு காட்டிடும். அப்ப இந்த வணிக வங்கிகள்ல நடைமுறை கணக்குன்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்கும். இந்த வணிக வங்கிகள் உங்களுக்கு நடைமுறை கணக்கை மெயின்டைன் பண்ணி போயிடும். ஒன்று HNB மெயின்டைன் பண்ணிடும், இல்லாட்டி கொமர்ஷியல்ல மெயின்டைன் பண்ணிடும், பீப்புள்ஸ்ல மெயின்டைன் பண்ணிடும், அமானால மெயின்டைன் பண்ணிடும், BOCல ஓன்லன்னா ஒரு ஹபீப்ல ஓன் இடத்துல மெயின்டைன் பண்ணிடும். அப்ப ஸ்ரீலங்கால எவ்வளவு அக்கௌண்ட் மெயின்டைன் ஆகுறாயிருக்கும் நடைமுறை கணக்கு லட்சக்கணக்கு அக்கௌண்ட் மெயின்டைன் ஆகுறாயிருக்கும். எனக்கு 2-3 நடைமுறை கணக்கு பீப்புள்ஸ்ல ஒரு நடைமுறை கணக்கு HNB ஒரு நடைமுறை கணக்கு எல்லாம் ஒவ்வொரு பேங்க்ல ஒரு நடைமுறை கணக்கை எனக்கு தொடர்ந்து வச்சுக்கே இருக்கும். அப்படி ஸ்ரீலங்கா ஃபுல்லாக இயக்கக்கூடிய நடைமுறை கணக்குல ஸ்ரீலங்கா ஃபுல்லாக இயக்கக்கூடிய பேங்க்ஸ்ல எல்லா தரப்பினோட நடைமுறை கணக்க வரக்கூடிய அமௌண்ட்டுக்கு தான் நாங்க சொல்றேன் வங்கி பணம் என்று சொல்றேன். அந்த நடைமுறை கணக்கின் ஊடாக எவ்வளவு அமௌண்ட் வருமோ அந்த அமௌண்ட்டுக்கு நாங்க சொல்ற வங்கி பணம். சிம்பிளா நடைமுறை கணக்குடைய மீதிக்கு நாங்க சொல்ற பேரு தான் வங்கி பணம் என்று சொல்றேன். ஸ்ரீலங்கா ஃபுல்லா நடைமுறை கணக்கு இருக்குது. ஸ்ரீலங்கா ஃபுல்லா வணிக வங்கிகளை வைக்கப்பட்டிருக்கிற நடைமுறை கணக்கு எல்லாருடைய நடைமுறை கணக்கு மீதிக்கு நாங்க சொல்ற பேரு தான் என்னன்னு சொன்னா வங்கி பணம். பேங்கிங் மணி வங்கி பணம் என்று சொல்றேன். அப்ப இந்த விஷயத்த உங்களுக்கு ஜஸ்டா நடைமுறை கணக்குட மீதிதான் என்று சொல்லிதான் நான் விளங்கிக்காது. அப்ப இந்த விஷயம் ஏன் வணிக வங்கி விசேட வங்கி பிரிச்சுக்கிறோம் என்ன ரீசனால நாங்க இது 3ஐயும் வேறையா பாக்குறோம் என்று சொல்லி உங்களுக்கு இந்த இடத்துல கிளியராக இருக்கும். அப்ப நடைமுறை கணக்குல கூட மீதுதான் இந்த பணம். அப்ப சம்டைம் உங்களுக்கு ஒரு டவுட் குறையிடும். இந்த நடைமுறை கணக்குக்கு வட்டி இல்லை, ஆனால் பிசினஸுக்கு சப்போர்ட்டிவான விஷயம். ஏன் பிசினஸுக்கு சப்போர்ட் என்றா இந்த இடத்துல செக் டிரான்சாக்சன் செய்யலும். செக் டிரான்சாக்சன் எனக்கு செய்யலும், காசோலை டிரான்சாக்சன் எனக்கு செய்யலும். அப்படின்னா காசோலை எதுக்காக நாங்க யூஸ் பண்றோம்? 6 மாசத்துக்கு பிறகு
நான் உங்களுக்கு தாரேன் என்று செல்றதுக்கு தானே செக் டிரான்சாக்சன் செய்யறேன். அதாவது நான் இப்ப உதாரணமா இன்னைக்கு நான் ஒரு சப்பாத்து கடை செய்யறேன்டா, நான் கொழும்புல சப்பாத்து கொஞ்சம் வாங்குறேன், வாங்கிட்டு நான் செக் கொண்டு பிடிக்கிறேன் அந்த சப்பாத்து கடைக்கு 6 மாசத்துக்கு பிறகு தாரேன்னு சொல்லி. அப்ப இப்படி ஒரு பிற்போடப்பட்ட கொடுப்பனவுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு ஊடகம் தான் இந்த செக். ஆனா அந்த செக் எழுதணும் என்றா இந்த அக்கௌண்ட் ஈக்கோணும் நடைமுறை கணக்கு ஈக்கோணும். இதுதான் பிசினஸுக்கு சப்போர்ட்னு சொல்றோம் இந்த அக்கௌண்ட். சேமிப்பு கணக்கு செக் எழுதலாம், நிலையான வைப்பிக்கிறவங்களுக்கு செக் எழுது. எனக்கு சேமிப்பு எனக்கு செக் போஸ்டாத வாங்கி எழுதலாம். ஆனா செக் போஸ்டாத வாங்கி எழுதுவோம் மெடிசன்னா எனக்கு நடைமுறை கணக்கு ஈக்கணும். அப்ப அது எதுக்கு யூஸ் ஆகுது? நான் 6 லட்சம் பணம் கொண்ட ஒரு ஷூஸ நான் வெளிநாட்டுல இருந்து இல்லாட்டி கொழும்புல இருந்து வாங்குறேன்னு எனக்கு டிரெக்டா சல்லி கொடுக்க சல்லி இல்ல, உடனே சல்லி கொடுக்கறது சல்லி இல்ல. நான் என்ன செய்யறேன், 6 மாசம் செக்ல டேட் போட்டு 6 மாசத்துக்கு பிறகு நான் உங்களுக்கு தாரேன் என்று சொல்லிட்டு செக்க கொடுத்து சாமான் எடுத்துட்டு வரையும். செக்க கொடுத்து சாமான் எடுத்துட்டு வரையும். அவங்க எக்செப்ட் பண்ண அனுமதிச்சா செக்க கொடுத்து சாமான் எடுத்துட்டு வரையும். அப்ப இதுதான் இதுக்குதான் பிசினஸுக்கு உதவி செய்யற என்று சொல்றேன். அப்ப இந்த செக் கொடுக்கல் வாங்கல் தான் இத பெஸ்டான கொடுக்கல் வாங்கல். அதே மாதிரி இதுக்கு மோஸ்டா என்ன செய்வான்னு சொன்னா கார்டு தர மாட்டான். டெபிட் கார்டுக்கு தானே நாங்க யூஸ் பண்ற டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, அந்த கார்டு இந்த அக்கௌண்ட்டுக்கு தர மாட்டான். அப்ப இந்த அக்கௌண்ட்ல நீங்க பணம் எடுக்கணும், செக்கை தான் யூஸ் பண்ணணும். செக் தான் யூஸ் பண்ணணும். செக்கை யூஸ் பண்ணி தான் இத பணத்தை எடுக்க இயலும். சரியா? அப்ப இந்த அக்கௌண்ட்ல கூடிய பேலன்ஸுக்கு நாங்க சொல்ற பேர் தான் வங்கி பணம். அப்ப இது பணத்தை எடுக்கணும்னா நீங்க செக்கான விஷயம் எழுதி உங்களுக்கு பணத்தை எடுக்க இயலும். இப்ப நான் கேட்கிறேன் இப்ப செக் கொண்ட கூட ரோட்ல கண்டீங்க, நீங்க ரோட்ல செக் கொண்ட காண்றீங்க. அப்ப செக்ல எல்லாம் குறிப்பிட்டீங்க. செக்கான விஷயம் நீங்க பிசினஸ்ல படிச்சுட்டு நீங்க தெளிவா அவர் படிச்சு தர விரும்பல, என்னதை மட்டும் ஒரு நாள் எடுத்து படிக்கிறேன். செக்ல டிசைன் எல்லாம் தெளிவா படிச்சு, பட் இது இம்பார்ட்டன்ட் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும். அப்ப செக்ல குறிப்பிட்டீங்கிறேன் 1 லட்சம் சொல்லி குறிப்பிட்டீங்கிறேன். 1 லட்சம் என்று குறிப்பிட்டீங்கிறேன். செக்ல குறிப்பிட்டீங்கிறேன் 1 லட்சம் என்று சொல்லி. அதுவும் செக் கிராஸ் செக்கும் இல்ல, கிராஸ் செக், நார்மல் செக், ஜெனரல் செக், 2 செக். அந்த செக்கும் நீங்க பிசினஸ்ல படிச்சிருப்பீங்க, இந்த இடத்துக்கு தேவை. கிராஸ் செக்னு சொன்னா பொதுவா எனக்கு டிரான்சாக்சன் பண்றது கட்டாயம் அக்கௌண்ட் ஒன்று ஈக்கணும், இல்லாட்டி ஏலாம். சரி, இப்ப எனக்கு அக்கௌண்ட் ஒன்று ஒரு அக்கௌண்ட் இல்ல, நான் சொன்ன ரோட்ல நடந்து போறேன். ரோட்ல நடந்து போகக்கூட எனக்கு 1 லட்சத்துக்கு செக் ஒன்று ரோட்ல காண்றேன். இதை கண்டுட்டு எனக்கு பெருநாள்மை கொண்டாடிடுமா 1 லட்சம் ரோட்ல விழுந்தீங்கன்னு சொல்லி ஒரு நாளும் ஏலாம். ஏன்னு சொன்னா செக்கெடு செல்றது, இந்த செக்கெடு செல்றது பணம் அல்ல. செக்கெடு செல்றது 1 லட்சம் ரோட்ல புள்ளியில கொண்டாடி 1 லட்சம் கிடைச்சேன்னு சொல்லி. ஆனா செக்கெடு செல்வது பணம் அல்ல, அந்த பணத்தை கொடுக்கறதுக்கான ஒரு கட்டளை பத்திரம், ஒரு ஆதாரம் தான் செக். ஆனா இந்த 1 லட்சம் வெளியீடாயிருக்கும். செக் விழுந்தா செக்குன்னு சொல்லக்கூடிய 1 லட்சம் வெளியில செக் ரோட்ல கிடைச்சிருந்தா எனக்கு எப்ப சந்தோஷப்பட ஏழுமெண்டா, இந்த செக்கை கொண்டு போயிட்டு யாருடைய பேர்ல அவர் செக்கை கொடுத்தொத்த நினைப்பான் தானே. நீங்க தான் கொடுத்தேன்னு எப்பவுமே உங்களோட செக்கா ரோட்ல மிஸ் ஆகி விழுந்தீங்குது. ஆனா உங்களோட அக்கௌண்ட்ல 1 லட்சம் பேலன்ஸ் ஈக்குதுன்னு சொன்னா இந்த செக்கை கொண்டு போயிட்டு நான் பேங்க்ல கொடுத்து எனக்கு 1 லட்சம் தருவான். அப்ப அந்த டைம்ல இது எனக்கு சந்தோஷப்பட இயலும். அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட்ல 0 பேலன்ஸ் தான் நீக்குதுன்னு சொன்னா இந்த செக்குக்கு எந்த வெளியிலும் இல்ல, ரோட்ல போட்ட பேப்பரும் ஆகுது, ரோட்ல இருக்கிற பேப்பரும் ஆகுது. அதனால செக் என்று சொல்றது பணம் அல்ல, செக் என்று சொல்றது பணம் அல்ல, செக் என்று சொல்றது பணம் அல்ல. ஆனா செக் பணத்தை கொடுக்கல் வாங்கல் செய்யறதுக்கு உதவி செய்யற ஒரு ஆதாரம் மட்டும்தான், ஒரு ஆதாரம் மட்டும்தான். சம்டைம் உங்களோட பாட்டு கூட கேட்கிறேன், செக் ஒரு பணமா கேட்குங்க, காசோடு என்பது பணமா பணமாக நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா, காரணம் சொல்லுங்கன்னு சொல்லி. அப்ப செக்ன்றது பணம் அல்ல, இது பணத்தை டிரான்சாக்சன் பண்றதுக்கான ஒரு ஆதாரம். ஒரு 6 மாசத்துக்கு பிறகு நான் உங்கள்கிட்ட இப்ப 6 லட்சத்துக்கு சாமான் எடுத்திக்கிறேன், 6 மாசம் கழிச்சு நான் உங்களுக்கு தாரேன், அதுக்குதான் ஒரு ப்ரூஃப் தான் செக், வேற ஒன்று. அப்ப என் அக்கௌண்ட்ல சல் இல்லாட்டி அந்த 6 லட்சத்துக்கும் வெளியிடும் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் செக். அப்ப இந்த நடைமுறை அந்த செக் எழுதும் நடைமுறை கணக்கு மட்டும்தான். அப்ப நடைமுறை கணக்கு மீதுதான் வங்கி பணத்துக்கு கீழால வரும். இது கிளியரா உங்களுக்கு? பெரிய விலங்கு நிச்சயம் யோசிச்சவான் சிம்பிளான விஷயம், ராக்கெட் சயின்ஸ் அல்ல, அடிக்கடி சில விஷயமே ராக்கெட் சயின்ஸ் அல்ல. அப்ப இது சின்ன விஷயம், சென்ட்ரல் பேங்க் விஷயம். சென்ட்ரல் பேங்க் 2ஆக டிவைட் பண்ணிக்கிறார், வணிக வங்கி விசேட வங்கி. டிவைட் பண்றதுக்கான ரீசன், இவங்களை விசேட வங்கி செல்றதுக்கான ரீசன் அவங்களுக்கு உதாரணத்தை சொன்னேன். அதே மாதிரி பொதுவா வைப்புகள் அக்கௌண்ட்ஸ் 3 வகையான அக்கௌண்ட்டுக்கு, நடைமுறை அக்கௌண்ட், சேமிப்பு வைப்பு, நிலையான வைப்பு. நடைமுறை அக்கௌண்ட்டுக்கு என்ன செய்யணும்னு மட்டும் சொன்னேன். அந்த அக்கௌண்ட்ல இருக்கிற மீதி இந்த வங்கி பணத்தை கீழே வரும் என்ற விஷயம் இங்க ஹைலைட். நடைமுறை கணக்கில் மீதி வங்கி பணத்தை கீழே வரும். சேம் டைம் நடைமுறை கணக்கில் மீதி டிரான்சாக்சன் செய்யணும்னா செக்கால மட்டும் தான் செய்ய இயலும். அந்த செக் என்று சொல்றது பணம் அல்ல, நடைமுறை கணக்கில் மீதி தான் பணமே தவிர செக் என்றது பணம் அல்ல.
நடைமுறை கணக்குகளுடைய மீதிய எடுக்கிறதுக்கு ஒரு ஆதாரம் தான் செக்கே தவிர நடைமுறை கணக்கு மீதிக்காக எழுதுற செக் பணம் அல்ல. ஆனா நடைமுறை கணக்குல மீதி பணமாக அக்கௌண்ட்ல பேலன்ஸ் பணம். ஏன்னா என்கிட்ட கரண்ட் அக்கௌண்ட் நீக்கிறேன்னா கரண்ட் அக்கௌண்ட் 1 லட்சம் பேலன்ஸ் அது பணம். ஆனா அதை எடுக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ற செக் பணம் அல்லன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கிளியரா உங்களுக்கு? இதுல ஏதாச்சும் இடத்துல ஒரு பாயிண்ட்லயாச்சும் உங்களுக்கு வேணும் டவுட் விளங்காமிக்குதா? விவேகாசங்கள் அடுத்த பணம் வகைக்கு மூவ் ஆகுறதுக்கு ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல விலங்கல்ல இல்ல சொல்றது விலங்கல்ல சொன்னா உங்களுக்கு டவுட் சொன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் பண்ணி கேட்கணும், பிரச்சனை இல்லை. அப்படி விலங்கு சொன்னா அடுத்த விஷயத்துக்கு மூவ் ஆகி All clear, sir. ஓகே, டவுட் இல்ல தானே? அப்ப நாங்க அடுத்த விஷயத்துக்கு மூவ் ஆகும். அப்ப மூணாவது பணம் தான் வங்கி பணம், இது சட்ட பணம், வங்கி பணம். மூணாவது பணத்தினுடைய வகைத்தான் நாங்க பேசுவோம். என்னன்னு சொன்னா அந்நிய பணம், நியலி மணி. அந்நிய பணம், நியலி மணி. மூணாவது பணத்தினுடைய வகைத்தான் அந்நிய பணம், நியலி மணி என்று சொல்லுவோம். நியலி மணி. இப்ப உங்களுக்கு விளங்கிக்கும் இந்த சட்டப்பணம் என்றது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம். இதனால் இந்த 4 வேலையும் செய்யணும். வங்கி பணத்தால, வங்கி பணம் எல்லாராலும் பேங்க்ல டிமாண்ட் அக்கௌண்ட்ல சரி, அந்த கரண்ட் அக்கௌண்ட் உங்களுக்கு பேலன்ஸ் சீக்கிரம் சொன்னா செக் எல்லாம் அக்செப்டபிள் தான். அப்ப அதனால இந்த வங்கி பணத்தை வச்சு எங்களுக்கு மேக்சிமம் பரிமாற்று ஊடகம் என்று சொல்லக்கூடிய சக்சஸ்ஃபுல்லா செய்யணும். ஆனா சேமிப்பு ஊடகம் என்று சொல்லக்கூடிய விஷயம் இல்லைன்னா சேமிப்பு ஊடகம் சக்சஸ்ஃபுல்லா செய்ய கட்டாயம் வட்டி கிடைக்கும். ஆனா இங்க வட்டியில விஷயம் கிடைக்கிறதுனால சேமிப்பு ஊடகமாக சுப்ரியா இயங்காது. ஆனா கணக்கீட்டு அழகாக பிற்போடப்பட்ட கொடுப்பன ஊடகமாக இது இயங்கும், வங்கி பணம் இயங்கும். ஆகவே ஒரு வேலையை சரி உப்பரிமை செய்யற சேம் டைம் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதனால இது வங்கி பணம் ஒரு வகையான பணம், சட்ட பணம் ஒரு வகையான பணம். மூணாவது அந்நிய பணம். அந்நிய பணம் என்று சொன்னா இதுவும் ஒரு பணத்தினுடைய வகைத்தான். என்ன கன்செப்ட் என்று சொன்னா பணத்தினுடைய வகைத்தான். ஆனா இதுல டிஃபரெண்ட் என்னன்னு சொன்னா இது சாதாரணமா சொத்தா தான் நீக்கும், நிதி சொத்தா தான் நம்பி அந்நிய பணம் விஷயம் நீக்கும். ஒரு நிதி சொத்தா தான் நீக்கும். நிதி சொத்து இந்த கீழே மோஸ்டா வாரது அந்நிய பணத்துக்கு 90% வாரது நிதி சொத்தாக தான் நீக்கும். நிதி சொத்து அடுத்தது வைப்புக்கள். இது ரெண்டும் தான் வரும். வைப்புக்களும் நிதி சொத்துக்கள் மட்டும்தான் அந்நிய பணத்துக்கு வரும். இப்ப நான் உங்களுக்கு 3 வைப்பு சொல்லி தந்தேன். வைப்புக்கள் சரி 3 அக்கௌண்ட்ஸ் 3 அக்கௌண்ட் உங்களுக்கு சொல்லி தந்தேன். ஒன்றுதான் கரண்ட் அக்கௌண்ட், கேள்வி வைப்புன்னு சொல்லி தந்தேன். ஒன்றுதான் கரண்ட் அக்கௌண்ட், கேள்வி வைப்பு. ஒன்றுதான் கேள்வி வைப்பு. அது உங்களுக்கு தெளிவா விளங்கப்படுத்தேன். அதோட பேலன்ஸ் எதுக்குள்ளேயும் வங்கி பணத்தை கீழாடிக்கும்னு உங்களுக்கு சொல்லி தந்தேன். சரியா? ரெண்டாவது வைப்பு தான் நான் உங்களுக்கு சொல்லி தந்தது சேமிப்பு வைப்பு, சேவிங் அக்கௌண்ட். மூணாவது வைப்பு தான் உங்களுக்கு நான் சொல்லி தந்தேன் நிலையான வைப்பு, பிக்ஸ் டிபாசிட். அப்ப இந்த 3 டிபாசிட்டையும் 3 டிபாசிட்ல இந்த டிபாசிட் நாங்க ஆல்ரெடி எடுத்து முடிஞ்சாச்சு வங்கி பணத்தை கீழான. ஆனா இந்த 2 பணமும் இதுவரைக்கும் எங்கேயும் போகல. இது ரெண்டும் பணம் தான். இதை நாங்க எதுக்காக வேண்டி யூஸ் பண்றோம்? சேவிங் பண்றதுக்காக வேண்டி யூஸ் பண்றோம். இந்த அக்கௌண்ட்டுக்கு என்ன கிடைக்குது? வட்டி கிடைக்குது. சேமிப்பு அக்கௌண்ட்டுக்கு 100% வட்டி கிடைக்கும். மோஸ்டா 10% உங்களுக்கு வட்டி கிடைக்கும். நீங்க உதாரணமா உங்களுக்கு அக்கௌண்ட்ல உங்கள்ட்ட எல்லாத்துக்கும் நீங்க அக்கௌண்ட் சேவிங் அக்கௌண்ட் தான். இப்ப நீங்க ஒரு 3 லட்சம் 4 லட்சம் அக்கௌண்ட்டுக்கு போட்டுட்டு ஒரு 2-3 மாசம் வெயிட் பண்ணி பாருங்க, 600-700 டிபாசிட் ஆகிடும். பார்த்தா என்ன போட்டிப்பான்? இன்ட்ரெஸ்ட் ஓட்டிப்பான். வட்டின்னு சொல்லக்கூடிய விஷயம். சிலவங்க கோடிக்கணக்கு அக்கௌண்ட்ல வச்சுக்கிறது இந்த வட்டிக்காக வேண்டி. சிலவங்க கோடிக்கணக்கு அக்கௌண்ட்ல போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வட்டி எடுத்து வட்டியை மட்டும் வச்சு அவங்க டெய்லி செலவுகளை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. சரியா? அது ஒரு கன்செப்ட். அடுத்த நிலையான வைப்பு, இதுக்கும் மோஸ்ட் அதிகபட்ச வட்டி கிடைக்கும். இதையும் விட கூட வட்டி இது கிடைக்கும். அப்ப இந்த ரெண்டு விஷயங்களும் எதை உப்பு பண்ணுது? வைப்பாக செய்யப்படாத பணம் என்ற விஷயம் வைப்புன்னு சொல்லக்கூடிய வைப்பு ஊடகம் என்று சொல்லக்கூடிய வேலையை பணம் என்ற விஷயம் செய்யுது. அப்ப இதுவும் அந்த வேலையை செய்யறதுனால இதைகளுக்கு பணத்தீக்கியால இடிக்கும். இதைகளுக்கு பணத்தீக்கியால இந்த 2 நிலையான வைப்பும் சேமிப்பு வைப்பும் எதை நல்லா செய்து இந்த சேமிப்பு ஊடகமாக தொழிற்படுதல் வேலை சிறப்பாக செய்யுது. பெர்ஃபெக்டா 100% பெர்ஃபெக்டா செய்யுது. அப்ப அதனால இந்த 2 வைப்புகளும் ஒரு வகையான பணத்துல கூறுகள் தான். இதை கிளியரா விளங்கடுங்க. உங்களுக்கு ஃபுல்லா செலவுக்குள்ள என்ன கிளியரா இந்த 2 விஷயமும் இந்த சேமிப்பு ஊடகம் சொல்லக்கூடிய கான்செப்ட
ஹை பவர் குவாலிட்டியா பெர்ஃபெக்டா செய்யறதுனால இது ரெண்டுமே எது கீழே வரும், எங்களுக்கு சேமிப்பு ஊடகம் சொல்லக்கூடிய பணத்தினுடைய இரண்டாவது தொழிற்பாட்டு கீழே வரும். அப்ப ரெண்டாவது தொழிற்பாட்டு இவங்க ஹை பவர் சுப்ரியா செய்யறாங்க. அதனால இது ரெண்டையும் மேலுக்கு என்ன செய்யணும், பணத்துக்கு கீழே கொண்டு வரையிடும். ரெண்டாவது கண்டிஷன் என்ன, இந்த வேலையில வந்து பெர்ஃபெக்டா செஞ்சா மட்டும் போதா. ரெண்டாவது கண்டிஷன் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கணும். இது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம். எல்லாரும் ஏற்றுக்கொண்ட சொல்லிட்டு அவனவன் போயிட்டு கரண்ட் அக்கௌண்ட் போய் பேங்க்ல திறக்கிறான். எனக்கு ஒரு அக்கௌண்ட் உங்கள்கிட்ட மோஸ்டா நாங்க பாருங்க எல்லாத்துலயுமே அக்கௌண்ட் இருக்கும். அப்ப எல்லாரும் ஏற்றுக்கொள்ளாட்டி எவனும் அக்கௌண்ட் திறக்கிறேன். அப்ப அந்த விஷயம் தான் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம். சேம் டைம் இந்த அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பணத்தை உங்களுக்கு எடுக்கிறதுக்கு என்னத்தை தருவான்னு சொன்னா கார்டு தருவான், டெபிட் கார்டு. நினைவு வச்சுக்கொள்ளணும், டெபிட் கார்டு, வரவட்டை, கடன் அட்டை எல்லாம் வரவட்டை, வரவட்டை தான் உங்களுக்கு என்ன தருவான், வரவட்டை தான். இந்த வரவட்டையை வச்சு உங்களுக்கு டிரான்சாக்சன் பண்ணிடும். இந்த வரவட்டையை கொடுத்தா யாராவது ரிஜெக்ட் பண்றானா? நீங்க போயிட்டு சூப்பர் மார்க்கெட்ல கொடுக்குறீங்க, சூப்பர் மார்க்கெட்ல ரிஜெக்ட் பண்றானா? இல்ல. அப்ப அப்படிப்பட்ட விஷயம் தான் இந்த பணத்துல அக்செப்டபிள். இதுவும் ஒரு அக்செப்டபிளான விஷயம். அப்ப இதுவும் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுனால இதுவும் ஒரு வகையான பணம். அப்ப அந்நிய பணத்தீகிற வைப்புக்கள் என்று சொன்ன விஷயம் இந்த ரெண்டு வைப்பையும் தான். அந்நிய பணத்தீகிற அவர்களுடைய வைப்புக்கள் சொன்ன விஷயம் இந்த ரெண்டு வைப்பும் தான். அவனுடைய சேமிப்பு வைப்பு, அடுத்தது நிலையான வைப்பு. வைப்புக்கள் அந்நிய பணத்தீகிற வரும். அடுத்து நிதி சொத்துக்கள், இதுவும் அந்நிய பணம் தான். நிதி சொத்துக்கள் என்று சொன்னா, இந்த நிதி சொத்துக்கள் என்று சொல்றது எதுக்காக வைக்கப்பட்டீங்கன்னு சொன்னா, ஒன்றோ வட்டிக்காக இல்லாட்டி லாபத்துக்காக, வட்டி உழைக்கிறதுக்காக இல்லாட்டி லாபத்துக்காக. வரும் உங்கள்கிட்ட பணம் கொஞ்சம் கூடைக்குது, வளமையா நீங்க சம்பாதிக்கிறது 1 லட்சம் மாசம், ஆனா ஒரு வீட்டு செலவு 50,000 தான் போறேன். நீங்க என்ன செய்வீங்க, இந்த 50,000 ஏதாச்சும் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ண பாப்பீங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ண சம்டைம் நீங்க பிசிக்கலா ஒரு கடை ஒன்று துறப்பீங்க. அப்படி இல்லாட்டி இந்த பணத்தை கொண்டு போய் ஷேர் மார்க்கெட்ல போய் போடுவீங்க, இல்லாட்டி இந்த பணத்தை கொண்டு போய் சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல போய் நீங்க முதலீடு செய்வீங்க. அப்படி அந்த பணத்தை பிசிக்கலா ஏதாச்சும் நீங்க சொத்துக்கள்ல, நிலையான சொத்துக்களை, பிபிஇ கரண்ட் அசெட், அதாவது நடைமுறை சொத்து, நடைமுறை அல்லாத சொத்துக்களுக்கு போடாம நீங்க கொண்டு போய் சில பத்திரங்களை போய்த்து முதலீடு செய்றீங்கன்னு சொன்னா, உதாரணமா பங்கு பத்திரம், அதுல போய்த்து முதலீடு செய்றீங்கன்னு சொன்னா, அதே மாதிரி திரை சேரி மொழி அதுல போய்த்து அந்த மாதிரி நிதி பத்திரங்களை போய் முதலீடு செய்யறேன்னு சொன்னா, அதுக்குத்தான் நாங்க சொல்ல நிதி சொத்துக்கள் சொல்ல, முதலீடு செய்யப்பட்ட நிதி பத்திரங்கள். அந்த நிதி பத்திரங்களால எதை எதிர்பார்க்கணும்னு சொன்னா, வட்டியை தான் எதிர்பார்க்கணும். அதுவும் ஒரு வருமானம். உங்களுக்கு வருமானம் ஒரு வாரத்துக்கு தானே அந்த பணத்தை நீங்க யூஸ் பண்ண போறீங்க. அதனால கிடைக்கிறது வட்டி என்று சொல்லக்கூடிய வருமானம். ஆனா அதை வச்சு எனக்கு டிரான்சாக்சன் பண்ணிடலாம். எனக்கு ஒரு பங்கிக்குது, இவங்கள்ட்ட ஒரு பங்கிக்கு, உங்களுக்கு ஒரு ஜாயிண்ட் கேஸ்ல பங்கிக்குது. அப்ப நீங்க பெர்மனண்டா கிளாஸ் வாரீங்க, அந்த பங்குட வெளியிட 1500 ரூபாய். நீங்க சொல்லிங்க நான் ஒரு பங்கு உங்களுக்கு தாரேன், நீங்க எனக்கு கிளாஸ படி தாங்கன்னு சொன்னா நான் ஏற்றுக்கொள்றே. அது எல்லாராலும் பரிமாற்றத்துக்கு ஏற்றுக்கொள்றல, அது அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாறுபடும். ஆனா இவங்க பரிமாற்று ஊடகமா சிறப்பா இல்லாட்டியும் எதை செய்வாங்கன்னு சொன்னா, சேமிப்பு ஊடகமாக இந்த நிதி சொத்துக்கள் தொழிற்படும். அந்த பங்கு பத்திரங்கள், அந்த அதே மாதிரி திரை சேரி முறை, திரை சேரி உண்டியல்கள், அந்த மாதிரி விஷயங்கள் சிறப்பான ஒரு சேமிப்பு ஊடகமாக தொழிற்படும். சிறப்பான ஒரு சேமிப்பு சேமிப்பு சில கட்டம் ரைட்டா 100% செய்யும். அதனாலதான் நாங்க இத அந்நிய பணத்துக்கு கீழால போடுறோம். அதனாலதான் நாங்க பணத்துக்கு கீழாலே போடுறோம். பணத்தை ஒரு வகையா பேசுறதுக்கு சேமிப்பூடகம் சொல்லக்கூடிய வேலையை 100% எக்யூரேட்டா கரெக்டா செய்யுது. அதே மாதிரி எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம். அதுதான் அந்நிய பணத்தை கீழால வரக்கூடிய விஷயம். நிதி சொத்துக்களும் ஏனைய வைப்புகள், நடைமுறை கணக்கு சார்ந்த ஏனைய கணக்குகள், சேமிப்பு அப்புறம் ரெண்டும் நிலையான இந்த 2 வைப்புகளும் தான் அந்நிய பணத்தை கீழால வரும். அப்ப இதையும் நாங்க அந்நிய பணத்தையும் பணமாக எடுக்கிறதுக்கு ரீசன் அந்த 2 கண்டிஷனும் பூர்த்தி ஆனது கிளியரா வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி எங்களுக்கு சும்மா கண்ல காண்றது எல்லாத்தையும் பணத்துடைய வகையா எடுக்கலாம். இந்த கண்டிஷன் பூர்த்தி ஆகும். இந்த அந்நிய பணத்துக்கு 2 கண்டிஷனும் பூர்த்தி ஆகிறதால பொருளியல் அறிஞர்கள் இதையும் ஒரு பணத்துடைய வகையாக சொல்றாங்க. ஓகே, மூணாவது பணம் தான். இது ஒரு பணம் அல்ல, இது ஒரு பணம் அல்ல, ஆனா பணத்துக்கு ஈக்குவலான ஒரு விஷயம். பணம் அல்ல, இதெல்லாம் பணம் என்று பேர் வருது, பணம் அல்ல. ஆனா இப்ப நான் 4வது சொல்ல வரக்கூடிய விஷயம் பணம் அல்ல, ஆனா இந்த வேலையில சில வேலையை செய்யுது, சிறப்பா பெஸ்டா செய்யுது. அப்ப அதனால அதுவும் ஒரு ரீசன். அதே மாதிரி எல்லாராலும் அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஈக்குது. அப்ப அதனாலதான் நாங்க அதை பணத்தீக்கீழால பேசுறோம். இதெல்லாம் உங்களுக்கு தெளிவா வருதுதான். பணம் இது போடப்பட்டிக்குது. பணம் கையில இருந்தாலும் பணம் தான், பேங்க்ல இருந்தாலும் பணம் தான், சொத்துல இருந்தாலும் பணம் தான், அது உங்களுக்கு தெரியும். அதனாலதான் பணம் என்ன உங்களுக்கு டிரெக்டா அப்ரூவல் ஆகிக்குது. ஆனா இந்த விஷயம் இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம்
அது பணமாக எனக்கு சொல்ல இயலா. ஒரு பண பதிலீடு தான் பேரு. ஆனா அந்த பண பதிலீட்டையும் பணத்தினுடைய வகையாக நாங்க எடுக்கிறதுக்கான ரீசன் நான் சொன்ன 2 கண்டிஷனையும் ஃபுல்ஃபில் பண்ணுது. முதலாவது கண்டிஷன் 100% ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இரண்டாவது கண்டிஷன் இந்த வேலையில ஒரு வேலை அக்யூரேட்டா செய்யுது. அதனாலதான் அதை நாங்க பணத்தினுடைய வகையாக பேசுறோம். சரியா? அப்ப அந்த 4வது பணத்தை நான் ஹைலைட் பண்ணி சோப்பால எழுதுறேன். பண பதிலீடு என்று சொல்லக்கூடிய விஷயம். பண பதிலீடு இது ஒரு பணம் அல்ல, ஆனா பணத்தினுடைய வகைக்கு கீழாக வரும். பணம் அல்ல, ஆனா பணத்தினுடைய வகைக்கு கீழாக வரும். கிளியரா விடும். பணம் செய்யக்கூடிய வேலையை செய்யும், ஆனா பணம் அல்ல. அதுதான் பணத்தினுடைய வகையா பேசுறோம். பணத்தினுடைய வகையா பேசுனதுக்கு பணம் அல்ல. கிளியரா விளங்குங்க. பணத்தினுடைய வகையா பேசுறதுக்கு பணம் அல்ல. பணத்தினுடைய வகையா பேசுறதுக்கு ரீசன் இந்த 2 கண்டிஷனையும் ஃபுல்ஃபில் பண்ணுது. இப்ப நிறைய பேர் நிறைய கிளாஸஸ்ல குழம்பிக் கொள்றதுக்கு ரீசன் இது பணத்தினுடைய வகையா பேசி ஏன் பணமாக நாங்க எடுக்க ஏறான்னு உங்களுக்கு டவுட் வரும். பணத்தினுடைய வகைக்கு கீழா பேசுறதுக்கு நான் என்ன சொன்னேன், 2 கண்டிஷனும் ஃபுல்ஃபில் ஆனா ஓகே. ஆனா பணமாக ஈக்கோன்னு சொன்னா அதை கட்டாயம் இது 2 கண்டிஷனை தாண்டி நிறைய விஷயம் பூர்த்தியாகணும் அப்படின்றதான் பணமாக எடுக்கணும். ஆனா அந்த விஷயம் இதுல இல்ல. அதனால இதைகளுக்கு பண பதிலீடாகத்தான் நாங்க எடுப்போம். பண பதிலீடாகத்தான் எடுப்போம். பணம் அல்ல, பணத்துக்கு ஒரு பதிலீடு. ஆனா அதுவும் ஒரு பணத்தினுடைய வகையும் ஆயிட்டாங்க. சரி, பண பதிலீடு நாங்க சொல்றோம். மணி சப்ஸ்டிடியூஷன் சொல்றோம். பண பதிலீடு. பண பதிலீடு சொன்னா எக்ஸாம்பிள் வைங்களே, உங்களோட வகுப்புல ஒரு ஸ்கூல்ல ஹவுஸ் மீட் நடக்கும். இப்ப ஹவுஸ் மீட் விடுங்களே, இப்ப ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் மெச் நடந்து கொண்டிருக்குது. மெச் பாக்குற கிரிக்கெட் மெச் பாக்குறவங்களுக்கு தெரியும். ஸ்ரீலங்கன் பாகிஸ்தான் மெச் நடந்து கொண்டிருக்குது. ஸ்ரீலங்கா டீமும் பாகிஸ்தான் டீமுக்கும் இடையில சர்வதேச ஒரு நாள் போட்டி நடந்து கொண்டிருக்கு. சரியா? இன்டர்நேஷனல் 1 டே கிரிக்கெட் நடந்து கொண்டிருக்கு. அப்ப இதுல 3 மேட்ச்ல நடக்குது. 50 ஓவர் மேட்ச். 50 ஓவர் மேட்ச் நடக்குது. 3 மேட்ச் தான் மொத்தமா நடக்கும் 2 டீமுக்கு. இன்றைக்கு நடக்கிறது 3வது மேட்ச். இப்ப 2 மேட்ச்ல பாகிஸ்தான் 2ஐயும் வெற்றியாக்கி ஸ்ரீலங்கா 2ஐயும் தோத்தாச்சு. சரியா? இப்ப 2 மேட்ச் நடந்தாச்சு. இப்ப ஸ்ரீலங்கால சூப்பர்பான ஓவர் போடுற அதே பெட் பண்ற ஒரு ஆல் ரவுண்டர் தான் எங்களே பொறுத்த வரைக்கும். ஸ்ரீலங்கா டீம் பொறுத்த வரைக்கும், மற்ற டீம் எல்லாம் பொறுத்த வரைக்கும் அவர் பெரிய ஆள் அல்ல. ஸ்ரீலங்கா டீம் பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்டான ஆள் தான் ஹசரங்கன்னு சொல்லக்கூடிய ஆள். நீங்க டவுட் ஆகிக்கிறேன்னு சொன்ன இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஜென்ரல் நாலேஜ் செய்யறீங்க, இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அதே உங்களுக்கு சொல்லித்தாரு. ஹசரங்கன்னு சொல்லக்கூடிய ஆள் தான் ஸ்ரீலங்கால நல்ல பெஸ்டான ஆல்ரவுண்டர். நான் வேர்ல்ட் ரேங்க்ல ஸ்ரீலங்கா மொத்த உலகத்தையும் தர பட்டியல்ல டாப் 10க்குள்ள ஆல்ரவுண்டரா இருக்கிறார். ஆல்ரவுண்டர்னா போலும் போடுவாரு, பெட்டும் பண்ணுவாரு. அப்ப அவர் இன்னைக்கு இன்ஜரி என்னன்னு சொன்னா சுகம் இல்லாம அவருக்கு இன்னைக்கு 3வது மேட்ச் விளையாட கிடைக்கல. அப்ப இவருக்கு பதிலாக ஸ்ரீலங்கா டீம்ல இன்றைக்கு மேட்சுக்கு யார போட்டிக்கிறேன்னு சொன்னா ஒண்டரசே போட்டிக்கிறார். ஒண்டரசேன்னு சொல்லக்கூடிய சரியா, ஒண்டரசேன்னு சொல்லக்கூடிய போட்டிக்கிறார். யாருக்கு பதிலாக? ஹசரங்கிக்கு பதிலாக. இப்ப ஹசரங்கிக்கு பதிலாக போடுறதுக்கான ரீசன் என்னண்டா, ஹசரங்கன்றது ஒரு ஸ்விங் ஒருத்தன் போடுறாரு, அதே மாதிரி அவரும் அந்த வேலையை செய்யறாரு. இவரு செய்யற வேலைய கொஞ்சம் இவர் ஷேப் பண்றதுனாலதான் இவருக்கு பதிலீடா போடப்பட்டிருக்குது. இதை வச்சு உங்களுக்கு சொல்லலுமா ஹசரங்கையும் ஒண்டரசையும் ஒன்றுன்னு சொல்லலுமா? ஹசரங்கையும் ஒண்டரசையும் 100% ஒரே ஆளுன்னு சொல்லலுமா? இல்லாட்டி ஒண்டரசை பார்த்து ஹசரங்கன்னு கூப்பிடலுமா? இல்ல. இதே கன்செப்ட் தான் நீங்க பணம் என்று செல்ற வேலை, பணம் செய்யற வேலை, அதே மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் பெட்டும் பண்ணுவாரு. இவர் நார்மலா தான் பெட் பண்ணுவாரு. ஆனா இவரு போடுற மாதிரி இவரும் போல் போடுவாரு. இவரோட பெர்ஃபார்மன்ஸ் லெவலுக்கு இல்லாம இவர் 100% பெர்ஃபார்மன்ஸ் காட்டினா இவர் ஒரு 90% பெர்ஃபார்மன்ஸ் காட்டுவார். இவருக்கு இவரை நாங்க சப்ஸ்டிடியூட் யூஸ் பண்ணி 2க்கும் டீமுக்கு இவர் இல்லாததுனால இவரை போட்டிக்கிறாங்க. ஓகே, அப்ப இதை வச்சு உனக்கு சொல்லா ஹசரங்கையும் ஒண்டரசையும் ஈக்குவல் சொல்லா. இவருக்கு பதிலா இவர் யூஸ் பண்ண பட்டிக்குது. இதே கன்செப்ட் தான் நீங்க பணத்துக்கு பதிலாகத்தான் பண பதிலீடை யூஸ் பண்றோமே தவிர அதே எங்களுக்கு பணமாக சொல்ல இயலாம். ஹசரங்கைக்கு பதிலாகத்தான் ஒண்டரசை ஒரு மனுஷன் பேரை பார்த்து நீங்க வேற யோசிச்சவான ஒரு மனுஷன், ஒரு கிரிக்கெட் பிளேயர். அந்த கிரிக்கெட் பிளேயரை யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனா இவரு என்ன செய்யறல்ல ஹசரங்கையாக ஆகலாம். அசரங்கே ஆகல. ஒரு ஒண்டரசை ஒரு கிரிக்கெட் பிளேயர், இவருக்கு பதிலாக யூஸ் பண்ணப்பட்ட ஒரு கிரிக்கெட் பிளேயர். ஜஸ்ட் அவ்வளவு. அப்ப அதே மாதிரி இங்க பண பதிலீடு சொல்றது பணத்துக்கு பதிலாக எங்களுக்கு யூஸ் பண்ண இயலும். ஆனா அது யூஸ் பண்ணப்பட்டதால பணமாக மாற இயலாம். எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு சொல்றேன். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு விஷயம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு. இப்ப நீங்க போயிட்டு கடைக்கு போறீங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறீங்க. சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு நீங்க என்ன செய்றீங்கன்னா ஒரு ரத்தி பால் பேக்கெட் வாங்குறீங்க. எக்ஸாம்பிளுக்குமே 1200 ரூபான்னு சொல்லி
1200 ரத்தி வாங்குறீங்க. இப்ப நீங்க என்ன செய்றீங்க, உங்களுக்கு கொண்டு 1200 உங்களோட பேஸ்ல எடுத்து 1000 ரூபாய் தாள் ஒன்றே 200 100 தாள் ஒன்றையும் கொடுக்கவுமே கொடுத்தாலும் ரத்தி உங்களோட தான். ஆனா அப்படி இல்லாட்டி உங்களுக்கு சேவிங் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இருந்தா அதுக்கு ஒரு கார்டு தந்திப்பான். உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன என்ன கார்டு, டெபிட் கார்டு தந்திப்பான். உங்களோட அக்கௌண்ட்ல பேலன்ஸுக்காக தந்திக்கிற கார்டு தான் டெபிட் கார்டு. இந்த டெபிட் கார்டை கொடுத்தாலும் அத காசு கொடுத்த ஆயிட்டான், காசை கொடுத்த ஆயிட்டான். அந்த டைம்லயும் உங்களுக்கு என்ன செய்வான், ஓகே இவரு காசு தந்திக்கிறான்னு சொல்லி அந்த பொருளை உங்களுக்கு தந்துட்டு போவான். வேணா அப்ப இந்த பாருங்க 1200 ரூபாய் சட்ட பணம் செஞ்ச அதே வேலை, இது நாங்க சட்ட பணம்னு சொன்னோம். சட்ட பணம் செஞ்ச அதே வேலைய இந்த டெபிட் கார்டு செஞ்சுக்கிறாரு. எனக்கு கையில காசு இல்லாட்டி கார்டுல காசு ஈக்கிறேன்டா, இதுக்கு பதில் இதை யூஸ் பண்ணிடும். ஹசரங்க இல்லாட்டி ஒண்டரசையை யூஸ் பண்ணிடும் மாதிரி 1200 ரூபாய் இல்லாட்டி எனக்கு டெபிட் கார்டை யூஸ் பண்ணிடும். டெபிட் கார்டை யூஸ் பண்ணிடும். இதுக்காக வேண்டி டெபிட் கார்டும் 1200 உண்டாகுமா? டெபினிட்லியா உண்டாகிறது இல்லை, நிச்சயமா உண்டாகல. அசரங்கையும் ஒன்றரசையும் உண்டாகும், அவனீக்கிறமா இவனீக அப்படி இல்லை. அதே கன்செப்ட் தான் நீங்க. அப்ப இவர் பணத்துக்கான பதிலீடு. அதே மாதிரி டெபிட் கார்டு மாதிரி எனக்கு என்னத்தை யூஸ் பண்ணிடும், கிரெடிட் கார்டையும் யூஸ் பண்ணிடும். கிரெடிட் கார்டு சொல்றது என்னன்னு சொன்னா, உங்களுடைய கிரெடிட் கார்டு யூஸ் பண்றதுக்கு ஒரு அக்கௌண்ட் ஈக்க தேவையில்லை. டெபிட் கார்டுனா கட்டாயம் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஈக்கணும், சேவிங் அக்கௌண்ட் சேமிப்பு வைப்பு ஈக்கணும், சேமிப்பு வைப்போட பேலன்ஸை எடுக்கிறதுக்காக வேண்டியதான் கிரெடிட் கார்டு. டெபிட் கார்டு வரவட்டை இருக்கும். கடன் அட்டைன்னு சொல்றது உங்களோட கையில சல்லி இல்லை. நிறைய பேர் கடன் அட்டையை வச்சுக்கணும் சுத்தம் பணக்காரமாய், கடன் அட்டைன்றதே கொடுக்கறதே பிச்சைக்காரமாய் தான், அது கடனுக்கு தான் சல்லி கொடுக்கு. அப்ப கடன் அட்டையில நிறைய கடன், பிளாட்டினம் கோல்டு சில்வர் இருக்குது. சில்வர் 25,000 ரூபாய், பிளாட்டினம் 50,000, சாரி கோல்டு 50,000 ரூபாய், பிளாட்டினம் 1 லட்சம், அப்படி கார்டு பேருக்கு ஏத்தமே கடன் வெளியீடு. அப்ப நான் போயிட்டு 50,000 ரூபாய் கடன் எடுக்கிறேன் என்னன்னு சொன்னா கோல்டு கார்டு தருவான், கோல்டு கிரெடிட் கார்டு தருவான். அப்ப அந்த கார்டு எவ்வளவு வெளியீடு அதுக்குள்ளுக்கு 50,000 வெளியீடு, அதுக்குள்ளுக்கு 50,000 வெளியீடு, அதுக்குள்ளுக்கு 50,000 வெளியீடு. அப்ப எனக்கு 50,000 வரைக்கும் எனக்கு இந்த கார்டை வச்சு யூஸ் பண்ணிடும். யூஸ் பண்ணி முடிஞ்ச இந்த கார்டுக்கு வெளியீடுக்குமா இல்ல. இந்த கார்டு சாதாரண பிளாஸ்டிக் கார்டு மாதிரி தான். உதாரணம் உங்களுக்கு ஒரு ஜொப்பு போக தர டெக் கொண்டு மாதிரி தான், வேற ஒடுப்பையோட எடுக்கலாம். வேணா அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யணும், ஒரு குறிப்பிட்ட காலம் முடிஞ்ச 50,000 செட்டில்மெண்ட் பண்ணணும். பண்ணாலும் உங்களுக்கு வட்டி புரிந்து கொண்டே இருக்கும், கெட்ட கார்டு நீங்க வட்டியை சேர்த்து கட்டி கொண்டே இருக்கும். அப்ப இதுதான் கிரெடிட் கார்டு. அப்ப இந்த கார்டு என்ன செய்யணும், 1200 பதில் எனக்கு கிரெடிட் கார்டுல பேலன்ஸ் செய்கிறேன்டா கொடுக்க. ஆனா இதுக்காக வேண்டி இவர் சட்ட பணமாக மாறல. அதே மாதிரி இவரை பணமாக பதிலீடாக அடிக்கணும், பணத்துக்கான ஒரு சப்ஸ்டிடியூட் அடிக்கணுமே. இவரும் பரிமாற்று ஊடகமா செயற்படுறதுனால இவரையும் வச்சு பரிமாற்றம் செய்யணும். சேம் டைம் இவரும் மக்கள் ஏற்றுக்கொள்றாங்க. இது நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போய் சல்லி கொடுத்தாலும் கூட காடை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வாங்க. ஆனா கண்டிஷன் என்னன்னு சொன்னா, இந்த பணம் பணமாக ஏற்றுக்கொள்ளப்படாததுக்கு ரீசன், பண பதிலீடாக மட்டும் ஈந்துட்டு போறதுக்கான ரீசன் இந்த வேலையை ஜஸ்ட் தற்காலிகமா செய்யறாரு. ஆனா இவரை நாங்க பணமாக ஏற்காததுக்கான ரீசன் என்னண்டா, இவரை நாங்க பணமாக ஏற்காததுக்கான ரீசன் என்னண்டா, இந்த கார்டுல பேலன்ஸ் முடிஞ்சா இந்த கார்டுக்கு பொறுமதி இல்ல. இந்த கார்டை நான் பணப்பதிலீடுன்னு சொன்னேன், இந்த ஹசரங்கைக்கு பதில் ஒண்டரசையத்தை பணப்பதிலீடுன்னு சொன்னேன். ஒண்டரச இன்ஜரி ஆனா ஒண்டரசைக்கு பதில் ஹசரங்கை யூஸ் பண்ணலாம், ஹசரங்கைக்கு பதில் ஒண்டரசை யூஸ் பண்ணலாம். ஒண்டரச இன்ஜரி ஆனா ஏதாச்சும் உடல் ஆபத்து இருந்தா அதுக்கு பதில் ஹசரங்கை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி தான் இங்க இந்த கார்டுல பேலன்ஸ் முடிங்க, சேவிங் அக்கௌண்ட் பேலன்ஸ் 0 அதுக்கு போறது சேவிங் அக்கௌண்ட்டுக்கு அந்த கார்டை கொண்டு போய் கொடுக்கல. கொடுத்தா உங்களோட அக்கௌண்ட்ல பேலன்ஸ் 0, நீங்க பே பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு சர்டிபிகேட் தான் இருக்கும். அப்படி இருக்கிறேன்னு சொன்னா இந்த கார்டை வச்சு ஓண்டிய டிரான்சாக்சன் செய்யலன்னு சொன்னா பிச்சைக்காரன் எல்லாம் பணக்காரன் ஆயிப்பான். எல்லாருமே பணக்காரர், ஸ்கூல் படியெல்லாம் பெரிய பெரிய ஜிப்ல வைத்தி பண்ணே கார்டை வச்சு உங்களுக்கு கார்டு தான் கொடுக்கல் வாங்க செய்யணும்னு சொல்லி கார்டை வச்சு கொடுக்கல் வாங்க செய்யணும். ஆனா என்ன செய்யணும், அக்கௌண்ட்ல பேலன்ஸ் ஈக்கணும். உங்களோட கிரெடிட் கார்டுல பேலன்ஸ் ஈக்கணும், டெபிட் கார்டுல பேலன்ஸ் ஈக்கணும். அப்படி பேலன்ஸ் ஈந்தா மட்டும் தான் இந்த சப்ஸ்டிடியூட் பதிலீடு வேலையை செய்யும். பேலன்ஸ் ஈந்தா மட்டும் தான் 1200 பதில் கார்டை கொடுத்து ரத்தி எடுத்துட்டு வரையும். அப்படி இல்லாட்டி ஜஸ்ட் இது ஒரு கார்டு, இது ஒரு பிளாஸ்டிக் கார்டு, அவ்வளவுதான். இதை வச்சு ஒன்றும் செய்ய. அதனால இது பண பதிலீடே தவிர பணம் அல்ல, பணம் அல்ல, பணம் அல்ல. கிளியரா யோசிச்சு பாஸ் பேப்பர்ல கேட்டு வந்தீங்கிறான், பாஸ் பேப்பர்ல கேட்டு வந்தீங்க. எல்லாமே நீங்க யூனிட் 1ல ஒரு கொஸ்டின் படிச்சிருப்பீங்க, பணம் என்றது மூலதனம் அல்ல என்று படிச்சிருப்பீங்க. மூலதனமும் பணமும் வித்தியாசம். அதே கன்செப்ட் தான் நீங்க இது கடன் அட்டை தான், இது ஒரு கடன் அட்டை, வரவட்டை, பண பதிலீடே தவிர பணம் அல்ல. ஆனா இது பணத்தினுடைய வகையாக நாங்க பேசுறோம். ரீசன் இந்த வேலையில ஒரு வேலையை பெர்ஃபெக்டா செய்து எல்லாரும் ஏற்றுக்கொள்றாங்க. இதனாலதான் நாங்க இதை பணத்தினுடைய பதிலீடா பேசுறோம். ஆனா
இந்த வேலையை நிரந்தரமா செய்யறதுனால தற்காலிகமா பெர்ஃபெக்டா செய்யுது, நிரந்தரமா செய்யாததுனால இதை வந்து பணப்பதிவீடாக எடுக்க இல்லை, பணமாக எடுக்க இல்லை. இப்ப இதுல அந்நிய பணம் சேமிப்பு ஊடகத்தை சக்சஸ்ஃபுல்லா செய்யுது, எப்ப நிரந்தரமா செய்யுது. வங்கி பணம் பரிமாற்ற ஊடகத்தை நிரந்தரமா செய்யுது, சட்ட பணம் இந்த 4 நிரந்தரமா செய்யுது. அதனால இதனாலும் நிரந்தரமான பணம். ஆனா இது பணத்துக்கு பதிலீடா தனிக்கும் நிரந்தரமான பணத்தை எடுக்காததுக்கு ரீசன் இந்த வேலை நிரந்தரமா செய்யறல்ல. அக்கௌண்ட்ல பேலன்ஸ் ஈக்கும் வரைக்கும் தான் அந்த பண பதிலீடு வேலை. இவர் உஜாரா ஐக்கும் வரைக்கும் தான் ஹசனகை பதிலீடா போடு. இவரும் சோமில்ல இவரை பேர் பதிலீடா போட்டே இல்ல. அதே கன்செப்ட் தான். இந்த விஷயம் கிளியர் நினைக்கிறேன். பண பதிலீடு எதுலாச்சும் டவுட் சொன்னா உடனே நீங்க மெசேஜ் பண்ணி கேளு. சரியா? கடைசி பணம் தான் 5வது வகையான பணம் தான். நீங்க பிசினஸ்ல வந்து இந்த 2 பணத்தை ஒன்று சேர்த்து படிச்சிருப்பீங்க, இலத்திரனியல் பணம் என்று. ஆனா இங்க நாங்க 2 வேற தான் படிக்கிறோம். 5வது பணம் தான் இலத்திரனியல் பணம். இலத்திரனியல் பணம் எடுத்தா இந்த பணத்தை யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், ஒரு ரெப்பொண்டி இல்லாட்டி உங்களுக்கு இந்த பணத்தை யூஸ் பண்ணே இல்லை. இந்த பணத்தை யூஸ் பண்றதுக்கு ஒரு எப்பொண்டி இல்லாட்டி இந்த பணத்தை யூஸ் பண்ணி நல்லா ஒரு எப்பொண்டிக்கும். இப்ப உதாரணமா நீங்க ஒரு கொமர்ஷியல் பேங்க்ல உங்களுக்கு ஒரு சேவிங் அக்கௌண்ட் ஈக்குன்னு சொன்னா அவங்க என்ன செய்வாங்க, ஆன்லைன் டிரான்சாக்சனுக்காக வேண்டி ஒரு ஏற்பாடு செஞ்சு தருவாங்க. பேங்க் ஒரு எப்பொண்ட துறங்க, உங்களுக்கு பாஸ்வேர்டு ஒன்று யூசர் நேம் ஒன்று கொடுங்க. அதுக்கு பிறகு நீங்க கார்டை யூஸ் பண்ண தேவையில்ல, ஆன்லைன் டிரான்சாக்சன் உங்களோட அக்கௌண்ட்ல என்னோட அக்கௌண்ட்டுக்கு டிரெக்டா உங்களுக்கு ஆன்லைனா டிரான்சாக்சன் பண்ணிக்கணும்னு சொல்லி தந்திப்பாங்க. அதே மாதிரி பிஓசி பேங்க்ல நீங்க தொடங்கினா பிஓசி எப்பன்னு உங்களுக்கு சொல்லி தந்திப்பாங்க. பீப்பிள்ஸ் பேங்க்ல தொடங்கினா பீப்பிள்ஸ் எப்பன்னு சொல்லி தந்திப்பாங்க. HMB பேங்க் தொடங்கினா HMB பேங்க்னு சொல்லி தந்திப்பீங்க. NSB பேங்க் தொடங்கினா NSB சொல்லி தந்திப்பாங்க. இப்படி ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் சாஃப்ட்வேர்ஸ் சொல்றோம். அப்ப இப்படிப்பட்ட அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி ஒரு இடத்திலிருந்து ஒரு தரப்பினரிலிருந்து இன்னொரு தரப்பினருக்கு பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டாம். அந்த பணத்தை நாங்கள் இலத்திரனியல் பணம்னு சொல்றோம். இந்த இலத்திரனியல் பணத்தையும் இலத்திரனியல் பணத்துக்கு பரிமாற்று ஊடகம் என்று சிறப்பாக செய்யப்படுது. நீங்க கிளாஸ் ஃபீஸ் மோஸ்டா என்ன செய்றீங்க, இது பேங்க்ல போய் போடுறதை விட டெலர் ATM மெஷின்ல போடுறதை விட அக்கௌண்ட்ல இருக்கிற பேலன்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்றவங்க தான் கூட உடனே அக்கௌண்ட்லயும் உடனே டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. சோ அதனால அந்த டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ற இந்த வகைகளும் இந்த அப்ளிகேஷன்ஸையும் நாங்க ஒரு வகையான பணமாகத்தான் பேசுறோம். அது அப்ளிகேஷன். அதே மாதிரி பிட்காயின், அது மாதிரி நீங்க பாத்தீங்க பிட்காயின் புதுசா நடைமுறையில பேசப்படுற விஷயம் இந்த பிட்காயின் அதல்ல. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து எனக்கு கண்ணுக்கு காண்றல்ல. இப்ப சட்ட பணம் 5000 6000 1000 கண்ணுக்கு காண்ற, ஆனா பிட்காயின் எல்லாம் காண்றல்ல. அப்படிப்பட்ட பணத்தையும் யூஸ் பண்றதுக்கு பிட்காயின் செல்லக்கூடிய உங்களுக்கு டிரான்சாக்சனை வித்ட்ராவல் பண்றதுக்கு, அந்த பேலன்ஸ் உங்களுக்கு வித்ட்ராவல் பண்றதுக்கு பிட்காயின் சொல்லக்கூடிய அப்ளிகேஷன் தேவை. அப்ப அப்படிப்பட்ட அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி இந்த டிரான்சாக்சன் செய்யணும்டா அந்த அப்ளிகேஷன்ஸ் நாங்க சொல்றது ஒரு இலத்திரனியல் பணம். இந்த பேங்க் இலத்திரனியல் பேங்க், இந்த பேங்க் எப்பெல்லாம் அதே மாதிரி இந்த பிட்காயின் அதெல்லாம் வந்து ஒரு இலத்திரனியல் பணமாக எங்களுக்கு சொல்லிடும். ஆனா பிசினஸ்ல இது 2ஐயும் சேர்த்து இலத்திரனியல் பணமாக படிச்சுப்பீங்க. இந்த கடன் அட்டை வரவட்டி இலத்திரனியல் பணமா படிச்சுப்பீங்க. ஆனா இலத்திரனியல் பணத்தை கீழே உங்களுக்கு என்ன செய்யணும், இங்க எக்கனாமிக்லயும் கடன் அட்டையும் வரவட்டையும் குடிக்கணும், அதுவும் பிழை இல்லை. இதுக்கு கீழாலையும் போடையும் கடன் அட்டையும் வரவட்டையும், இதுக்கு கீழாலையும் கடன் அட்டையும் வரவட்டையும் உங்களுக்கு போட இயலும். ஓகே, அப்ப இவ்வளவுதான் பணத்தினுடைய வகைகள். அப்ப சட்ட பணம் என்று சொல்றது என்ன, வங்கி பணம் என்று சொல்றது என்ன, அந்நிய பணம் என்று சொல்றது என்ன, பண பதிலீடு என்று சொல்றது என்ன, இலத்திரனியல் என்று சொல்றது என்ன, இதனோட தொடர்புடைய எல்லா செக்ஷன்ஸையும் நாங்க இன்றைக்கு பார்த்திருக்கோம். இது கிளியரான சொல்லுங்க போயிட்டா இந்த விஷயம் கிளியரா உங்களுக்கு? இந்த விஷயம் கிளியரா? டவுட் கேக்குதா? இதுல ஃப்ரீ கிளாஸ் தான் சொன்னதுக்கு டவுட் கேட்டதுக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு டவுட் சொல்லி தருவேன். ஓகே கிளியர். சஸ்னா கிளியர். மத்தவங்க அனு கிளியர். ஓகே, வேற மத்தவங்க? ஓகே கிளியர். அப்ப இந்த விஷயத்தோட நான் உங்களுக்கு அடுத்த சென்னை உங்களுக்கு பண கேள்வின்னு செல்லது உங்களுக்கு சொல்லித்தரேன். பட் பண கேள்வி பெரிய ஒரு சாப்டர். நான் உங்களுக்கு ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷனை மட்டும் சொல்லிட்டு போறேன். அப்ப அடுத்தது உங்களுக்கு கிளாஸஸ் ஜாயின் பண்ண வேண்டாம். உங்களுக்கு பணம் கேள்வியை படிச்சு கொடு. பண கேள்வி என்று சொல்றது சிம்பிளா எங்கட கையில
பணமாக நாங்க வச்சிக்கிறதுக்கு விரும்புற அளவுக்கு நாங்க சில பேர் தான் பணக்கேள்வி. உதாரணமா எனக்கு ஒரு 10,000 வருமானம் நீக்குதுன்னு சொன்னா 10,000 வருமானத்துல நான் 10,000 கையில வச்சிக்கிறது அப்படித்தானே. போயிட்டு பேங்க் ஒரு அமௌண்ட்டை போட்டிப்பேன், சில பணத்தை போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணிப்பேன். அப்படி ஒன்றும் இல்லாம நிறைய நோக்கத்துக்காக உண்டோ ஏதாச்சும் ஒரு ஆபத்து வரும், இல்லாட்டி எனக்கு ஒரு செலவு வளமையா சாமான் வாங்கணும் மூட்டுக்கு, அப்படி ஏதாச்சும் ஒரு நோக்கத்துக்காக வேண்டி இல்லாட்டி புற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஓணுமென்னு சொல்லி இல்லாட்டி புற ஒரு கடையோட துறக்கணும்னு சொல்லி இந்த 3 ரீசனுக்காகவும் எனக்கிட்ட நான் எவ்வளவு கையில பணமாக வச்சுக்க விரும்புறேன். அந்த விரும்புற அமௌண்ட் தான் நாங்க பணக்கேள்வின்னு சொல்றோம். அந்த பணக்கேள்வி கட்டாயம் உங்களுக்கு வந்து வருமானத்துக்கு உட்பட்ட அமௌண்ட் ஆகிக்கணும். உங்கள்ட்ட 10,000 கையில் ஈக்குது, இல்லை உங்களோட கையில இப்ப எவ்வளவு ஈக்குது மோஸ்டா நீங்க இளவல் செய்யறனால உங்கள்ட்ட 0 அமௌண்ட், ஆனா உங்களோட கையில வச்சுக்கிறதுக்கு விரும்புறேன் எவ்வளவுன்னு கேட்கல ஒருத்தர் சொல்லுவாங்க எனக்கு 1 கோடி ஈக்கணும், 10 கோடி ஈக்கணும், 100 கோடி ஈக்கணும். இதெல்லாம் பணக்கேள்வி அல்ல. பணக்கேள்வின்னு சொல்றது உங்களோட பணம் அடுத்தவண்ட பணம் இல்லாம உங்களுக்கு உட்பட்ட வருமானத்துல இந்த 3 நோக்கம் உண்டோ சாமான் வாங்குறாங்க சொல்லுவாங்க கொள்வனவு நோக்கம் அல்லது கொடுக்கல் வாங்க நோக்கம் சொல்லுவோம். அப்படின்னாட்டி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்து வர்றதுக்கு பாதுகாப்புக்காக பாதுகாப்பு நோக்கம், ஏதாச்சும் சோமில்லா போனா மருந்துக்காகவே நீங்க வச்சுக்கிறீங்க. அப்படின்னாட்டி ஃபியூச்சரோட கடையோட துறக்கும் மனசுல முதலீட்டுக்காக வச்சுக்கிறீங்க. இப்படி 3 நோக்கத்துக்காக வேண்டியும் நீங்க ஒரு அமௌண்ட்டை கையில வச்சுக்கிறதுக்கு விரும்புறீங்கன்னா அந்த விரும்புற அமௌண்ட்டுக்கு நாங்க சொல்ற பேர் தான் பணக்கேள்வி. அப்ப 2வது தேர்ச்சி மட்டும் நாங்க அதான் டிஸ்கஸ் பண்றோம். பணக்கேள்வி என்று சொல்றது என்னென்ன நோக்கத்துக்காக கையில நாங்க பணமாக வச்சுக்கிறோம், அதை வச்சுக்கிறது ஒவ்வொரு நோக்கத்துக்கும் பணமா கையில வச்சுக்கிறோம் தானே. இதுல என்னென்ன அளவு வித்தியாசப்படும். நான் ஒரு 10,000 வருமானத்து 9,000 நான் வச்சுப்பேன். சேம் எங்கட கம்பெனில நீங்க வேலை செய்யறதுமே உங்களுக்கும் ஒரு 10,000 சம்பளம் இருக்குமே, நீங்க 6,000 வச்சுப்பீங்க. பில்கேட்ஸ் 1 கோடி வச்சுப்பான். சாதாரணமா எலான் மஸ்க் ஒரு 100 கோடி வச்சுப்பான் கையில அவன் அன்றன்ட செலவுக்காக வேண்டி. அப்ப இப்படி அமௌண்ட் ஆளுக்கால் மாறுறதுக்கு 6 ரீசன் இருக்குது. அந்த 6 ரீசனும் என்னன்னு சொல்லி கிராஃபோட பேசணும்னு சொன்னா எங்கட 7.2 7.2 கம்ப்ளீட் ஆகும். இதோட பண நிரம்பல் சொல்லக்கூடிய விஷயம் இது. பண நிரம்பல் 7.3ல பண நிரம்பல் மொத்தமா ஸ்ரீலங்கால மக்களோட கையில ஈக்கிற பணம் அளவு அதான் பண நிரம்பல். அதை பேசணும் அப்படின்னு சொன்னா 7.3 இதோட பணம் என்ற பாடம் முடிஞ்சு. அதுக்கு பிறகு 7வது யூனிட்ல இருக்குது பொது விலை மட்டம் சொல்லக்கூடிய பாடம். சரியா? அப்ப இது இன்னும் இன்றைக்கு படிச்ச நேற்று படிச்ச கிளாஸ்லயும் இன்றைக்கு படிச்ச கிளாஸும் இன்க்ளூட் பண்ணது 7.1. நாங்க அடுத்த கிளாஸ்ல பார்க்க போறது பணக்கேள்வி 7.2. அதுக்கு அடுத்த கிளாஸ்ல பார்க்க போறது 7.3. இதோட பணம் பாடம் முடிஞ்சு. பணம் பாடம் முடிஞ்சடிக்கு பணம் பாடத்துல ஒரு எக்ஸாம் நடக்கும். உங்களுக்கு கண்டினியூஸா ஜாயின் பண்றவங்களுக்கு ஒரு எக்ஸாம் நடக்கும் பணம் பாடத்துல மட்டும், பொதுப்பிடை மட்டத்துக்கு போறதுக்கு முன்னால. சரியா? அப்ப இதுதான் என்னோட கிளாஸ் விஷயம். அப்ப பணக்கேள்வி விஷயம் உங்களுக்கு ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷனோட தந்து இதை டிஸ்கஸ் பண்றேன்னு சொன்னா ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண ஒரு 2 hour தேவை மினிமம். கூட தேவைட்டாலும் ஒவ்வொரு பார்ட்டா டிஸ்கஸ் பண்றதுக்கு. ஏன்னா அதனோட கிளாரிஃபை எல்லா பாயிண்ட்டையும் ஒரே அடிக்க டிஸ்கஸ் பண்ணிட்டு போனாதான் ரிவிஷன் பண்ணக்குள்ள ஈஸி ஆயிக்கும். ரிவிஷன் பண்ணக்குள்ள பெஸ்ட் தியரி கிளாஸ் செய்யறமே ஒவ்வொன்றையா சொல்லி கொடுக்க வேண்டியோ. அதனாலதான் பெஸ்ட் தியரி கிளாஸ் ஸ்மூத்தா ஸ்லோவா எல்லா விஷயம் சொல்லி தந்துட்டு தேவையான விஷயம் எல்லா பக்கத்தையும் நாங்க போக்கஸ் பண்ணி கொண்டு போறோம். அப்ப நான் சொன்ன மாதிரி கிளாஸஸ் வந்து இதோட உங்களோட ஃப்ரீ கிளாஸ் முடியுது. எக்கனாமிக் 2வது ஃப்ரீ கிளாஸ் இதோட உங்களோட எக்கனாமிக் ஃப்ரீ கிளாஸ் முடியுது 2026க்கு. அப்ப 2026க்கு இதோட ஃப்ரீ கிளாஸ் முடியுது. இதுக்கு பிறகு நீங்க எங்களோட கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணணும்னா பேமெண்ட், அதாவது ஃபிக்ஸா தான் உங்களுக்கு ஜாயின் பண்ணணும். ஃபிக்ஸா ஜாயின் பண்ணணும்னு சொன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு கிளாஸ் இன்ஃபர்மேஷனை கிளாஸ் ஸ்டார்ட்லன்னு சொன்னேன். நாங்க கிளாஸ் 5 வகையா உடச்சி செஞ்சு கொண்டு போறோம். அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு செஞ்சு கொண்டு அந்த விஷயத்தை பெற்றுக்கொள்ளணும் வேண்டாம். 07673974445 மெயின் குரூப்ல உங்களுக்கு எட்மின்ல இருந்து மெசேஜ் போடுறது இந்த நம்பர் தான். இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் போட்டா உங்களோட கண்டெக்ட் பண்ணி எங்களோட ஃபிக்ஸான கிளாஸுக்கு ஜாயின் பண்ணிக்கொள்ளும். உங்களோட ஃபீஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து மந்த்லி எடுக்கிறது வந்து ஜஸ்ட் குறைஞ்ச ஒரு ஃபீஸ் தான் 1,500. உங்களுக்கு பிசிக்கலா போற இடத்தையும் விட குறைவான ஒரு அமௌண்ட் எடுக்கிறோம். ரெக்கார்டிங் தாரோம், டியூட்ஸ் தாரோம், ரிவிஷன் பண்றோம், பேப்பர் கிளாஸ் நடக்கும், செமினார்ஸ் நடக்கும், தியரி கிளாஸ் நடக்கும். இது எல்லாத்துக்கும் சேர்த்து மந்த்லி 1,500. ஓகே, அப்படி ஃபிக்ஸா ஜாயின் பண்றதுக்கு விருப்பமானவங்க கட்டாயம் இந்த கண்டெக்ட் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்க. அடுத்தது வந்து நாளைக்கு ஒரு ஃப்ரீ கிளாஸ் யாருக்கு செய்யணும், பிசினஸ் கிளாஸ் வரவங்களுக்கு 13 அதாவது 2026ல எக்ஸாம் செய்யறவங்களுக்கு 2026ல எக்ஸாம் செய்யறவங்களுக்கு பிசினஸ் பாடம் நான் தான் செய்யறதும் ஜாயின் பண்ண விருப்பமானவங்களுக்கு நாளைக்கு ஒரு ஃப்ரீ கிளாஸ். ஆல்ரெடி நிறைய பேர் ஜாயின் ஆகியாச்சு. இப்ப ஒரு 30 பேர் ஜாயின் ஆகியாச்சு. ஃபிக்ஸா கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபிக்ஸா ஜாயின் பண்ண ஓணும்னு சொன்னா
ஃபிக்ஸா ஜாயின் பண்ண ஒண்ணுன்னு சொன்னா நாளைக்கு ஒரு ஃப்ரீ கிளாஸ், இன்ட்ரடக்ஷன் எப்படி கிளாஸ் போகுதுன்னு காட்டுறதுக்கு நாளைக்கு ஒரு ஃப்ரீ கிளாஸ் இருக்குது. அதுவும் 8 to 10 வரைக்கும் தான். அவர் போஸ்டோட போடுவேன் இன்னைக்கு நைட்டு இன்ஷால்லா. அப்ப 8 to 10 வரைக்கும் முகாமேற்றுவம், கிரேட் 12 முகாமேற்றுவம் எப்படி நாங்க நோட்ஸ பாடமாக்காம பாடத்தை விளங்கி பிளஸ் எடுக்க ஏழும்ன்றத நாங்க நாளோட கிளாஸ்ல பிசினஸ் கிளாஸ்ல படிக்க போறோம். அப்ப அதுவும் அதே குரூப்ல லிங்க் வரும் உங்களுக்கு. உங்களோட அதுலயும் ஜாயின் பண்ணி உங்களோட எனக்கு ஃப்ரீ கிளாஸ்ல வந்து அட்டென்ட் பண்ணிடும். அதே பிசினஸ்க்கு வந்து ஒரு ஃப்ரீ கிளாஸ் தான் நடக்கும். அப்போ 2027க்கு வேற ஃப்ரீ கிளாஸ் நடக்கும், எக்கனாமிக்கு வேற, பிசினஸுக்கு வேற. அதை விட 2026க்கு ஃப்ரீ கிளாஸ் முடியும். அப்ப இந்த ரெக்கார்டிங் பாக்குறவங்களும் உங்களோட கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னா இந்த கண்டெக்ட் நம்பரை கண்டெக்ட் பண்ணி உங்களுக்கு ஃபிக்ஸ் கிளாஸ் எங்களோட ஒஃபிஷியல் குரூப்ல உங்களுக்கு ஜாயின் பண்ணிக்கொள்ள ஏழுமன்றதை சொல்லிக்கொள்றேன். அப்ப இதுவரைக்கும் எங்களோட சப்போர்ட்டா இருந்து கிளாஸஸ்க்கு வந்து கேட்டுக்கொண்டிருந்து சப்போர்ட் தந்த உங்களோட எல்லாத்துக்கும் ஜஸாக்கல்லாஹ். மறுவனாக கிளாஸஸ் ஜாயின் பண்றவங்க எங்களோட அடுத்த ஒஃபிஷியல் குரூப்ல நடக்கக்கூடிய லிங்கினூட சந்திப்போம். இதோட நான் வைண்ட் அப் பண்றேன் எங்களோட செஷன்.